நீங்கள் இதுவரை புரிந்து கொண்டிருக்காவிட்டால் நீங்கள் 1000 மாயமாக்கப்பட்ட பொத்தான் சவாலில் இருக்கிறீர்கள். எனவே நான் புதன்கிழமையுடன் தொடங்க விரும்புகிறேன். வணக்கம். பட்டனை அழுத்துங்கள். மின்சார நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். சரி, உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆச்சரியம், அது ஒரு முழு வண்ணக்கொத்துகளின் வாளி. உங்களுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அற்புதம். அது என்ன? வண்ணப்புழுக்கள்? உண்மையான புழுக்கள் இருக்க வேண்டும் என நினைக்கின்றேன். ஆனால் இவை வாழ்ந்து கொண்டிருப்பதை விட சுவையாக உள்ளன. நான் இதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அடுத்தது என்ன முதல்வர்? இன்னும் கொஞ்சம் வையுங்கள். நான் நடனமாட விரும்புகிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், வென்ஸ்டே கமிவம்ஸ் வைத்திருக்கிறாள். அது மோசமான தண்டனை அல்ல. ஏன் எனக்கு வண்ண வில்லுக்கனி கிடைக்குமா? பார்ப்போம். ஓ, மீண்டும் புழுக்கள். ஆனால் இத்தகவனம் உண்மையானவை. சரி, இணையிட்ஸை உடனடியாக கொதிக்க விட வேண்டாம். அது ஒரு இந்த மாத்திரை. குட்டியான புழுக்கள் ஒரு அச்ச சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன். இல்லை, அது என்ன? ஓ, கொஞ்சம் காத்திருங்கள். அது பற்றியது இல்லை. சரி, அதுதான். அட சாமி. ஓ இல்லை, அவை நிஜ கீடைகள். ஓ முதல்வரே, நிறுத்துங்கள். ஓ, அதுக்கு உண்மையானவை கிடைத்தது. அதிர்ஷ்டம். புதன், உன் வரிசை மீது பொத்தானை அழுத்து. அப்பா, எனக்கு அதுன்னு நினைத்தேன். சரி, இதை செய்கிறோம். இந்த முறை என்னவெல்லாம் இருக்கிறதோ முழுவதும் கருப்பு பிசுக்கு. சரி, புதன்கிழமை இதற்கு பிடிக்கும் என்று உறுதியாக்கிறேன். அப்பா, முழுக்க கருப்பு என்பதற்கெல்லாம் அவள் ரசிகை. புதன்கிழமை தயாரா? கூட்டாளி, இது பொதிந்து போனது மாதிரி இருப்பதெல்லாம். அது என்ன? ஓ இல்லை, இதுவையா கருப்பு பிசு மாதிரியே இருக்கும் என நினைக்கிறேன். இது மிகவும் அருவருப்பு. ஏன்? அதுதான் வென்ஸ்டே. உனக்கு பிடிக்கிறதா? உண்மையில் எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கிறது. ஆஹா, புதன் எப்படிப்பட்ட விசித்திரமான பொருளை எடுத்தாளவோ. நீங்க என்ன பார்க்கிறீர்கள்? இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. பொத்தானை அழுத்து, இல்லையெனில் உன் பெற்றோர்களை கேட்டுக்கொள்வேன். சரி, பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பப்பட முடியாது என்று நினைக்கிறேன். சரி. ஓ ஹோம், இது ஸ்கிட்டில்ஸ். நீ சாக் பாட் அடிச்சிருக்க. இந்த பெரிய ஸ்கிட்டில்ஸ் பாக்ஸ் நேரா உன்னை சேர்ந்துதான். தயார் சாமன். ஆஹா, அது எந்த கேடு இல்லாமல் இருக்கும் என்றே நம்புகிறேன். வாவ், இது ஸ்கிட்டில்ஸ். அற்புதம். என் பிடித்த தேன் பலகாரம். எனக்கு பிடிக்கும். இதை எல்லாவற்றையும் சாப்பிடப் போகிறேன். ஓ ஆம். அப்பு அங்கு அவைக்கு ரொம்ப ஸ்பைர் இருக்குன்னு. ஓ இல்லை. ஓ, ருசியாக இருக்கு. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஏன் இந்த வண்ணக்கலவையானது என்ன? ஸ்கிட்டில்ஸ். புதன்கிழமை உங்களுக்கு தற்செயலாக கவனச்சிதறல் உண்டாக்க வேண்டியதில்லை என்றே நினைக்கிறேன். ஆனால் இது உங்கள் முறை. நானே அழுத்துகிறேன். இப்போது புதன்கிழமையை என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, இது ஒரு ஜாடி வானவில் கண்ணாடி. சிறந்த தேர்வு. அவ இத பிடிக்கும்னு நம்புறேன். இது என்ன? ஓ இல்ல, இது என்ன? நான் மிகவும் வெறுப்பது தானா? சரி, பந்தம் வண்ணமயமானது. வெறுக்கிறேன். அவை என்னை ஒட்டி கொண்டுள்ளன. ஓ, வெறுக்கத்தக்கதேமாக உணர்கிறேன். ஓ, புதன்கிழமை நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நான் இல்லை, அது செய்தது ஃபேமஸ் தான். நான் பாதகமாக இருக்கிறேன். நாம் கடந்துட்டோம். வா, ஏனிட். சரி, இது செய்யலாம். ஓ வாவ், இது ஓரியோ குக்கீஸ். அதன்ஷே ஐ எனிட் பால்ஸ் நான் சில தின்னுவேன். ருசியானது. அரி, தயாராக இரு. உன் வாய் தெரிவதற்கு தயாராக வா. ஓ ஓ, அது என்ன? ஓ, அவை கற்கள் இல்ல, அவை என் பிடிச்ச ஓரியோ குக்கீகள். ஓ, அது ரொம்ப நல்லா இருக்கு. அவனுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லீடு செய்யணும் அப்படின்னு நம்புறேன். புதன்கிழமை நர்த்தனம் செய்ய முடிவு செய்தார். அதை நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆஹா, நான் மீண்டும் போய்விட்டேன். நான் ஆணியை அழுத்தி விட்டேன். புதிய பரிசோதனைக்கு தயாரானவளாக இல்லை. ஓ, அந்த பொத்தானை அழுத்து. சரி, இன்றைக்கு ஏனிட் அதிர்ஷ்டசாலி. இது சாக்லேட் சிரப். ஏனிட், உன் தண்டனை இன்றைக்கு மிகவும் இனிமையானது. ஓ, நமக்கு வண்ணத்து சிரப்கள் கிடைத்து விட்டது. ஓ ஓ, அது என்ன? அது ருசியாக இருக்கிறது. ஓ,
சேனட் சேஜ் அவ்வாறு செய்யவா? நல்லா. ஏனெட் எங்கள் அதிர்ச்சியை நீங்கள் விரும்பினீர்களா? அது உண்மையில் நல்லதுதான், ஆனால் நான் முழுக்க கிருமி மிக்கவள். அப்படியா? இது போங்க. புதன்கிழமை. வணக்கம். பட்டன் அழுத்தவும் தயவு செய்து. ஓ சரி, எப்படியாவது இதை செய்வோம். ஓ, சிறிய எலிகள். புதன்கிழமை அன்று சிறந்த தேர்வு, ஏனெனில் இது ஸ்வீட்ஸ் போன்றது. இப்போ வந்துவிட்டது முழு எலி கூண்டு. அவற்றையெல்லாம் அவள் மேல் போட்டுவிட ஆவலாக இருக்கிறேன். அவற்றுக்கு நல்ல தோற்றமில்லை, ஆனால் புதன்கிழமையன்று அவள் விரும்பலாம். கடவுளே, இது என்ன? நான் அனைத்து சிறப்புகளையும் லிக் செய்து விட்டேன் என நினைக்கிறேன். வெப்தே, சாமி, உன்னிடம் எலி இருக்கின்றன. அவை அருமையாக இருக்கின்றன. இதில் மொட்டமான ஒன்று உங்கள் வண்ணமயமான ஸ்வெட்டர். சரி, அடுத்ததாக போய்கொண்டிருக்கிறேன். நான் இந்த பொத்தானை அழுத்துகிறேன். அப்படியா? மிகுந்த நல்ல தேர்வு. அது என்ன இருக்க போகிறது? ஓ, கோக் பாட்டில்கள். இப்போது அதை எடுப்போம். இந்த பாட்டில் புதன்கிழமை கூண்டுக்குள் நிச்சயமாக போக போகிறது. அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நம்புகிறேன். அப்படியா? இதை செய்யலாம். இது என்ன வெள்ளம்? இந்த நீருடன் குழாயை முடிக்க வேண்டாமா? ஓ, நான் ஒட்டி கொண்டுட்டேன். ஏய் கோக். வேன்ஸ்டே இப்போது அழுக்காக மட்டுமல்ல, ஈரமாகவும் இருக்கிறாள். அதுதான் தானா? சரி, அதுதான். சரி, இனட் உன் வரிசை. ஓ, ஏற்கனவே சரி. இந்த பட்டன் நல்லதாக இருக்க போகிறது என்கிற உணர்வு எனக்கு உள்ளது. நாம் அறிய போகிறோம். அப்படியா? வண்ணத்து பூச்சி கீற்றுகள். அவை அழகாக இருக்கின்றன. ஈனட் வண்ணக்கோழியாக மாறப்போகிறாள். இங்கே கீற்றுகள் இருக்கின்றன. இதோ இனிப்பு. இது என்ன சாமி? இது என்னை தும்ம வைக்கிறது. ஓ, அவை இறகுகள். ஆனால் ஓ, அவை என்னை தும்ம வைக்கின்றன. ஓ இல்லை, நான் முழுவதும் அவற்றால் போர் வைக்கப்பட போகிறேன். அது வேடிக்கையாக இருந்தது. இதற்கு பதிலாக இதோ மற்றொரு இறகு. உன்னை கோழிய மாதிரி நின்னுருக்கே. அப்பா, அச்சேத்துக்கு உண்மையிலேயே செய்கிறேன். நல்லது, நான் இன்னும் அழகுதான். எந்த பொத்தானை தேர்வு செய்வது என்று எனக்கு தெரியல, ஆனால் இத பண்றோம். ஏன் மற்றொரு அதிர்ச்சியை விரும்பினார்? நச்சுன்னு. அது கரப்பான் பூச்சிகள். ஐயோ, அது வெறுப்பாக இருக்கிறது. மொத்த அடுகளும் கரப்பான் பூச்சிகள். ஏனிடின் அதிர்ஷ்டம் மறைந்து விட்டது. சரி, நான் அவள் மேல் இதை வாரி அழிக்க வேண்டும். என் ஆச்சரியம் எங்கே? நான் காத்திருக்கிறேன். ஓ ஓ, இல்லை இல்லை இல்லை, அது அருவருப்பாக உள்ளது. அவை கரப்பான் பூச்சியா? நான் அவைகளை வெறுக்கிறேன். நான் பயப்படுகிறேன். ஓ இல்லை, அதை விளக்குங்கள். நீதியை பற்றி பேசிக்கொண்டே புதன் அல்லது வேறென்றால் உன்னை அழுத்த பிறகுதான் மிதவெப்ப நிலையை கைப்பற்ற நிறைவடைய முடியும். ஏற்கனவே சரி, இதழ் பார்க்கலாம். ஓ, இது ரோஜா நிற எளிமையான டொனட்டுகளாக இருக்கிறது. அற்புதம். ஓ, எவ்வளவோ அதற்கென்று சில. புதன்கிழமை இதை விரும்புவார். இதோ சுவையானவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன கிடைத்தது இந்த முறை? டான் பட்ஸ். அது அருவராக்கும், ஆனால் அவை மோசமாக தோன்றினாலும் சுவையாக இருக்கின்றன. ஓ, புதன்கிழமை டோனட்டுகள் எடுத்துள்ளீர்கள். எனக்கும் ஒன்று வேண்டும். தயவு செய்து புதன்கிழமை இல்லாமல். ஆஹா, நீ செருக்கானவன். நன்றாகவே ஏனிட், நீ பொழுதுபோக்கமாய் இருப்பதை போல தெரிகிறது. பொத்தானை அழுத்து. சரி, உள்ள என்ன இருக்கிறது? ஓ வாவ், அது ரெயின்போ பாப்பிட்ஸாக இருக்க போகிறது. அருமை. அவற்றை வெளியே எடுத்து வைப்போம். உஃபாக்கு, அவை கனமாக இருக்கிறது. சரி, ஹயா. ஓ ஆம், நான் ஒரு மாஸ்டர். அது என்ன? ஓ, அது மிகவும் கியூட். அவை ரெயின்போ பாப்பிட்ஸ்.
அருமை. வாவ், நான் அந்த விளையாட்டை பிடிக்கும். அப்போ அதை வைத்துக் கொள்ளலாம். ஓ, இது மிகவும் குளிர்சாதனமாக இருக்கிறது. நான் இழந்திருந்ததே இதுதான், அந்த சேருழிகள் அல்ல. வெட்னஸ்டே அங்கே என்ன செய்றார்? பொத்தானை அழுத்து. பெரிய பிறரின் பாராட்டாக. மற்றும் புதன்கிழமை கருப்பு முட்டைகள் பெறுகிறது. அவை கெட்டுப் போனவா? யக், அது அருவருப்பாக உள்ளது. சரி, அப்படியானால் இந்த கூடை புதன்கிழமையின் கூண்டில் இருப்பதற்கு முழுமையாக தயாராகியுள்ளது. ஆச்சரியம். நான் எதனை வேண்டுமானாலும் ஏற்க தயாராக உள்ளேன். ஓ, அது என்ன? நான் உயிர் முட்டைகளால் மூடப்பட்டுள்ளேன். அது நல்லதுதான். அதை நான் ஒருபோதும் கழுவ மாட்டேன். புதன்கிழமை, நீ மிகவும் உணர்வு பூர்வமாக இருக்கிறாய். எனேட், சிரிக்காதே. பச்சனை எனக்கு அழுத்து. மிகவும் பிடிக்கும். இதையே தேர்வு செய்கிறேன். அப்படியா? இந்த முறை என்ன கிடைத்தது? ஓ, அதனால் உங்களுக்கு சுதந்திரமாம். எனேட் இறுதியாக திறவுகோலை கண்டுபிடித்து விட்டாள். அதனால் வாழ்த்துக்கள். என் விசை, என் பிரியமான விசை, இது எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். உடனே வந்து விடுகிறேன். ஹூரே! ஹாஹா, நான் வெளியே வந்து விட்டேன். பை பை எல்லோருக்கும். நான் குளிக்கப் போகிறேன். ஹூ, நான் எப்போ விடுவிக்கப்படுவேன்? ஏனெட், உதவி பண்ணு. நீ இங்கேதான் இருக்க போற. இங்கு நீங்கள் எங்கள் அருங்காட்சியகத்தில் மிகவும் மர்மமான காட்சிகளில் ஒன்றை பார்க்கலாம். வாங்க, வேகமாக செல்கிறோம். நாமும் ஒரு குழுவின் பின்னால் உள்ளோம். நீ என்ன செய்கிறாய்? சேடா, நிறுத்து. மன்னிக்கவும் ஜிம்மி, நான் உன்னை பார்க்கவில்லை. சேடா, எங்கே பிலி? அதை திறக்காதே. எத்தகைய பாதிப்புகளையும் தடுப்பேன். நான் புரிந்து கொண்டேன். அது சவால் எளிமையானது. இப்போது நம்மில் ஒவ்வொருக்கும் நமது தளம் இருக்கிறது. ஏடா, எதற்கு இதனை அசைப்படுகிறாய்? நான் தொடங்க வேண்டும். ஓஹோ, கோழிக்கு போடும் உணவு. அவை அருவருப்பாக இருக்கின்றன. எனக்கு அவைகளை சாப்பிட சொல்லாதீர்கள். அதுவே சரி, செய்யுங்கள். நீங்கள் இவ்வளவு கருணையற்றவர்களாக இருப்பீர்கள் என்று தெரிந்திருக்கவில்லை. விரைவில் முடிவடை. நாம் செய்ய நீங்கள் அதை வேண்டியது பார்க்க வேண்டியதாக தெரிகிறது. அதுவே அது. எனக்கு அச்சமாகிறது. அவர்கள் வயிற்றை கழுவுவதற்கு ஊக்குவிக்க போகிறார்கள். அவள் புத்திசாலியாக நடக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஆனால் இதற்கிடையில் அவள் என்ன சொல்ல போகிறாளோ என பார்ப்போம். இது இப்படி பெருசான கேக் நான் எதிர்பார்க்கவில்லை. இது எவ்வளவு ருசியாக இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியாது. நானும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நீ என்ன செய்கிற மிலா? நான் கேக்க துண்டுகளாக வெட்டுகிறேன். அதுதான் சாப்பிட உகந்தது. எனக்கு ஒரு துண்டு கொடுக்கலாமா? ஏன் என் கூட சண்டை போடுகிற? பெட்டா, இல்ல, நான் அதை முழுமையாக சாப்பிடுவேன். நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நானும். ஹாய், என் கால்கள். நீ என்ன செய்தாய் ஜூலி? அது தவறுதலாக வந்துவிட்டது. கவலைப்படாதே. ஆனால் உன் இருக்கையில் என்ன இருக்கின்றது என்று பார். இதோ வெலவெறிய பீங்கா போல ஒன்று இருக்கின்றது. எனக்கு அதன் பொருள் என்னவென்று தெரியாது. நான் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும். அது என்னை அவனிப்பா வைத்து விடாதீர்கள் என்று நம்புகிறேன். என்ன ஒரு ஆற்றல் மற்றும் உற்சாகம்! நான் ஆற்றலால் வெடித்து போயிருக்கிறேன். அது மின்சாரம் போல் இருந்தது என்று நினைக்கிறேன். எனக்கே அப்படி தேரவில்லை. ஆமாம், நான் என்னுடைய இங்கிருந்து ஆற்றலை உடனே வெளிப்படுத்தியவர். நீங்கள் எங்கு செல்வது? அமர்ந்திருப்பவர், நீங்கள் எங்கு செல்வது வேண்டுமானாலும் செல்லுங்கள். நான் உலகம் முழுவதும் செல்வதாக நினைக்கிறேன். அதற்கு தேவையான சக்தி இப்போது இருக்கிறது. நான் உலகம் முழுவதும் நிமிடங்களில் ஓடலாம். இங்கே அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது. எனக்கு ஒரு கூடியல தேவை. ஒரு கூடியலா? அது சூப்பர் ஐடியா. ஒரே சமயத்தில் உடற்பயிற்சி செய்யவும் முடியும். இப்போதான் ஓடி வந்த பின் தொண்டை வறண்டிருக்கும். அது மிகவும் நன்றாக இருக்கிறது. மீண்டும் நன்றாக இருக்கிறேன். மேலும் என் பயணத்தை தொடர தயாராக உள்ளேன். ஓ சைடி, யாரும் அதை பார்த்திருக்க கூடாது என்று நம்புகிறேன். என்னுடைய காக்டெயில் எங்கே போனது? புரியவில்லையே. நான் இங்கேதான். பெண்களே, என்னை மிஸ் பண்ணலையா என நம்புகிறேன். அவர்கள் வெளியே போனது நினைவில் இல்லை. சரி, அதுவும் எனக்கு பயன்தான். நிறைய பொழுது போக்கலாம். மீசையோட உன்னில் அருமையா இருக்கிறாய். நான் ஒருபோதும் நினைச்சிருக்க மாட்டேன். அதனால அதை பார்க்க எவரும் சாப்பிடவில்லை. இது எப்படி சுவையாக இருக்கிறது! என்னுடைய காஷ்! இதற்கு மத்தியிலே ஒற்றைப்படை இருப்பதில் பல நற்பலன்கள் உள்ளன. ஜூலி,
இந்த முறை உன்னுடையது. கால்களின் சமைப்பு உன் முடியை அழகுபடுத்துகிறது. மேலும் இரண்டொன்றை என் வாயில். ஓ, எனக்கு தெரியும். நான் குணமாகிவிட்டேன். அவன் இறந்து நீ என்ன கொண்டிருக்கிறான். செஞ்சிட்டு இருக்கே புரியல? இது உண்மையிலே ஆடம்பரமா இருக்கே. ஓ ம்ஹும். ஆமா, இப்போ நம்மளோட வேலை நம்மளோட விருப்பத்து பேரு. நீ சத்தமான கோழி மாதிரி இருக்கிறே, பட் அதனால அதை எடுத்துக்கோ. ஆனா பெரியோக்கி மட்டுமே சொன்னேன். நான் முதலில் எனது சேயனை திறக்க தயாராக உள்ளேன். அவை எலுமிச்சை பழங்களா? கிடையாது. நான் புளிப்பு உணவை வெறுக்கிறேன். எனக்கு உதவி தாருங்கள். அப்போதே நாம் எல்லாம் அதை சாப்பிட வேண்டும். நல்ல அதிர்ஷ்டம். ஊக்குவிப்புக்கு நன்றி. புளிப்பானது. என் வாய் சிக்கப்படுவதை கூட கடினமாக இருக்கிறது. இனி உறுதியாக லேமன் சாப்பிட மாட்டேன். இதுவே கடைசி துறை. நான் எதையும் பார்க்க கூட முடியவில்லை. நீ மிகவும் நகைச்சுவையானவள். விடா, அதில் எதுவும் நகைச்சுவைதான் இருக்கிறதா? அதை எப்படி கடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. நிலக்கடலை இலகுவாக எடுக்க முடியாது. நிறைய இருக்கிறது. யோபர் இருக்க, என் முகம் எல்லாம் வளைந்து விட்டது. நீங்க உங்களை மாதிரி தெரியவில்லை. ஜூலியா, நீ பாதுகாப்பாக இருக்கும்போது சிரிக்காதே. சரி, முக்கியமானது அமைதியாக இருக்க வேண்டும். அப்பா, அது பெரிய பொம்மை. இது உனக்கு மனநிலை அமைதியாக இருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக பொம்மை சரியாக இருக்கிறது. கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. இது மிகவும் நிம்மதியாக இருக்கிறது. நான் உன்னை அறிய முடியவில்லை. ஜூலி, உன் உணர்ச்சிகளை நினைத்து பார். ஏய், அவளுக்கு நம்மோடு கேட்க முடியவில்லை. அவளுக்கு இடையீடு செய்ய வேண்டாம். என் பாதுகாப்பு கிடங்கு செல்லலாம். அதில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருப்பதால் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏதேனும் பாடல் பை, இது மிகவும் மர்மமாய் தெரிகிறது. உள்ளே என்ன இருக்கிறது என்று நான் கூட கிளுகிழுக்க முடியவில்லை. ஒரு வகையான போர்ட்டல் திறந்து விட்டது. நேர்மையாக இது என்னை உண்மையில் பயமுறுத்தியது. நான் செய்வேனா? அவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இறுதியில் இருக்கிறேன். அது பயப்படுத்துகிறது பாருங்கள். உறுதியாக இங்கிருந்து ஓடிவிடு. நீங்கள் எங்கு செல்வது? அவர்கள் எனக்காக காத்திருக்கவில்லை. பார்க்கவையாக நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று தெரியல. இயற்கை பொம்மை ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. என் உடலின் ஒவ்வொரு செல்லும் தளர்ந்து பாராட்ட பெறுவது போன்ற உணர்ச்சி உண்டாம். இது ஒரு தனித்துவமான உணர்வு. நான் ஆனால் ஒளியின்றி பச்சன், இது என்ன தப்பு? அவள் எனது பொம்மை. கோபத்துடன் உள்ள தொப்பியை உடனே எடுக்க. ஓ மிஸ்டர், நீங்கள் இதை திரிக்கிறீர்களா? ஓ, புபா உடல் அழகாக இருக்கிறது. மீண்டும் சூடாக இல்ல, அதை வச்சு சொல்றேன். இதை செய்ய நீங்கள் கீழே இறங்க போகிறீர்களா? எல்லை என்ன? ஆம், உன் கண்களுக்கு இது பிடிக்காது என நினைக்கிறேன். பார்க்கலாம். சரியா? இங்கிருந்து போ. இனி உன்னை பார்க்க வேண்டாம். என்ன நினைக்கிறாய்? கெட்டபாடாக நடக்காது. விட்டது அப்பா. இது முற்றிலும் போய்விட்டது. தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கு தேவையானால் வெளிவா. எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். எங்கள் புஸ்தகம் மறுபடியும் இழந்து போனது மிக அருமை. இந்த முறை நான் முதலிடம் பெறும் விமர்சன் எனக்கென சுவையானது காத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இது நிறைய போதை தரும் பானம். இது எனக்கு மிகவும் பிடிக்கும். இது ஒரு அழகான ஆச்சரியம். மூடியை கழற்றி விட்டுள்ளேன். எனக்கு அது தேவையில்லை. அது சோடா இல்ல, இது ஜெல்லி. ஜூலி, நீ இங்கே அதை கொஞ்சம் சுவைக்கலாமா? ஒவ்வேறு வில்லை. வீடா வா வீடா. கோபப்படாதே. இன்னும் நமக்கே அடிமைகள் இருப்பவர்கள். ஓ, அது வெங்காயம். என் எல்லா நம்பிக்கைகளும் தகர்ந்து போய்விட்டன. எனக்கு வெங்காயம் பிடிக்காது. நான் அவற்றை ருசிக்க விரும்பவில்லை. மிகவும் கசப்பானது. இதைவிட மோசமானதை நான் கண்டதில்லை. இப்போது உன் மூச்சு மேல் நாற்றம். ஆகவே இது என்னால் இல்லை. நிதான பெட்டியில் நல்ல எதையாவது இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ, ஒரு மந்திர விளக்கு. அதில் ஒரு தேவதை வசிக்க வேண்டும். விரைவாக அதை தேய்க்கவும். இது வேலை செய்தது போல் தெரிகிறது. தேவதை வெளிப்பட இருக்கிறது. நம்ப முடியவில்லை. என்னை எழுப்ப துணியாது. இங்கே ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே இல்லை இல்லை இல்லை. சண்டை காற்று. உங்களுக்கு பயமா? சமாளிக்கவும். நான் வெறும் எவர்ஜிடா. அவன் உண்மையிலேயே ஏமாற்றுபவர். அவன் ஒரு மனிதர். என்னை எதற்காக அணுகுகிறாய்? நான் இதனை சுட நினைக்க வேண்டும். நான் என் ஆசையை வீணாக்கவும் தீமைகள் எதுவும் பார்க்கவும் விரும்பவில்லை. எனக்கு அதே ஜெல்லி வேண்டும். வெறும் இந்த பெரியதாக. எண்ணம் அது கடினம் அல்ல. தயவு செய்து. நம்ப முடியவில்லை. இது வேலை செய்திருக்கிறது. ஜின்னி எனது விருப்பத்தை நிறைவேற்றியது. உங்கள் ஜார் என் ஜாரை விட மிகவும் ஈர்க்கும்படியாக உள்ளது. நிச்சயமாக அது சில மடங்கு பெரியதாக உள்ளது.
அதிலும் உள்ள பொருட்களின் சுவை நிச்சயமாக மிகச் சிறந்தது. எப்படியோ நான் இல்லை. பெண்ணின் அப்பா சொல்லலாம். ஆனால் நீ எனக்கு பகிர்ந்து கொள்ளவில்லை. சரி, நான் உனக்காக ஒரு பானத்தை வாங்குகிறேன். தயவு செய்து ஜூலி, நீ என் தோழி ஷர்ட்டை அணிந்திருக்கிறாய். அது மிகவும் மோசமாக இருக்கிறது. அதை இப்போது மீட்க முடியவில்லை. அடுத்த முறை நீ உன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வாய். சரி, இப்போது நான் ஜீன் குழுவுக்காக ஒரு விருப்பத்தை செய்வேன். அதற்கு அவள் என்ன சொல்வார்கள் என்பதை பார்த்தாள். உங்கள் அறை எங்கிருந்தது என ஊகிக்க முடியுமா? டேபிள் இறந்து விட்டார். அதை எடு. ஓ மை காஷ், நான் அழகாக இருக்கிறேன். நன்றி. எனக்கு பேரழகான அந்த உடை பிடிக்கும். தாஜும் கூட சேர்ந்து அழகாக இருக்கிறது. எதுவும் இல்லை. ஆச்சரியம். ஆமாம், ஜெல்லி கதவுக்கு விட மிச்சமா இருக்கிறது. எனக்கு அதுல ஒண்ணு கதிரி உண்டு. அப்படித்தான் நானும். எனக்கு விளக்கை கொடு, அது எனது. நான் அதை பாதுகாப்பு காப்பகத்திலிருந்து எடுத்தேன். அதனால் என்ன, கிடி என் ஆசையை எடுத்திருக்கிறாள். ஆம், நாண்டிடஸ் செல்ல நேரம் வந்துவிட்டது. போதும். அப்படியா? அந்த மனத்தை வெறுக்கிறேன். அட, இறுதியாக நான் விளக்கை பயன்படுத்த முடிகிறது. டிடி, ஏய் டிடி, அவசரமாக இங்கே வா. உன்னை கேட்கிறேன், எனக்கானவளே. இல்ல, என்ன நடக்கிறது? ஆய்வு கூடத்துக்கு போகலாம். நமக்கு சோளம் தேவை. நீங்கள் தான் மோசமானவர். எஸ், உன் ஆசை நிறைவேறியதும் இல்ல. அவர்களை நான் தவளைகளாக ஓ, மாற்றிவிட்டேன். அருமை. உங்களுக்கு மிகவும் நன்றி. தயாரா? முதல் உணவு அருமை. என்ன மணமகளாக ஒருத்தி இருந்தால் விஷமகா. எவ்வளவு சீக்கிரம் இதை முயற்சிப்பது? நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள். எங்கள் நீதிமன்றங்களில் பூட்டப்பட்டுள்ளது. இங்கு இருந்து வெளியேறுங்கள். இதை அலெக்ஸ், நீ சரிதான். அற்புதமாக. ஆனால் நான் ஒரு கவலை எடுத்துக் கொள்ளலாம். எனக்கு ஏதும் செய்ய அனுமதி இல்லை என தெரிகிறது. ஏமாற்றம். ஆனால் நான் இதை ஏற்க போவதில்லை. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முயற்சிக்கலாம். நீங்கள் அதை செய்ய முடியாது. அவர் ருசியாக இருக்கிறது. இதை மீண்டும் செய்ய துணியாது. இல்லையெனில் நான் ஒரு பங்கா குறைக்க முடியுமா? அப்படி என்றால் அவர் வேண்டிய விஷயம் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். வசீகரம். அது சுத்தமாக இருந்தால் நீங்கள் அதை முடிவற்ற நக்கலாம். ஓ, மிக்க நன்றி அலெக்ஸ். என் முறை. மில்லர் சொல்வது சரி. இன்றைக்கு உனக்கு போதும். வீடியோவை எப்படி அவளுக்கு தான் சிறப்பாக தெரியும். நான் ஒண்ணு உண்பேன். இல்லை, உங்களை பற்றி தெரியவில்லை. ஆனால் என்னிடம் உணவும் இருக்கிறது. வாவ், இது ருசியாக இருக்கிறது. இப்போது நான் நிச்சயம் நிறுத்த முடியாது. இதை காண முடியவில்லை. அந்த உருண்டையை அவளெல்லாம் சாப்பிடுவதற்கு முன்னரே நாமே நடப்போம். இல்லவே இல்லை, நான் பகிர்ந்து கொள்வதில்லை. நான் எல்லாத்தையும் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். எனக்கு தெரியவில்லை. ஆமா. சேர்த்து செய்கிறாயா? இதை உனக்கு பிடித்து அவனுக்கு ஒரு நீ இதிலேயே நுழைஞ்சிட்டியா? அது நகைச்சுவையா இருக்கிறது. என்ன செய்யற மெல்லா? என்ன? சரி, நாம் அங்கே செல்வோம். அது எல்லாம் அதுக்காகவே மாத்திரம். தயவு செய்து என் சேனலை பார்வையிடுங்கள். நான் இதை பிடிக்க எப்படி என்று சொல்ல முடியாது. நான் இதை பெறுவதான் அது அதிசயமாக இருக்கின்றது. சிறியவர். அருமையானது. நீங்கள் உங்கள் கைகளால் பூனைகளை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது. நன்றாகவே நான் ஒரு படத்தை அமைத்துள்ளேன். நாம் அவர்களின் விரலை பற்றி பொறிகளிட்டு விடலாம். அம்மா, அலெக்ஸ் மீதான அட்டை வைத்ததற்கு மிகவும் நன்றி. இதோ உங்களுடையது மிகவும் சிறந்தது. தயவு செய்து அதில் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அபாரமானது. நான் கள்ளிக்காட்சியை தொட வேண்டியதில்லை. இன்னும் இல்லை. அதை நான் நக்க வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். எனக்கு அதை பார்ப்பதில் மிகவும் விருப்பம். அதை செய்துவிடும் இல்ல. ஓ, இல்லை, செய். அதை உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஓ, அந்த போதும்
என் தலையில் 5 பிளவுகள் போட்டு பதுங்கி பார். விளையாடி யாருக்கு தொடங்க வேண்டும் என்று நேர்மையாக முடிவு செய்யுங்கள். அது ஒரு கெட்ட யோசனை அல்ல. அதை முயற்சிப்போம். ஜூலி, நீ முதலில் செல். அலெக்ஸ், நீ ஏன் அதை பரிந்துரைத்தாய்? நாங்கள் உன்னின்றி அதை செய்ய முடியும். அது மிகவும் மோசமாயிற்று. அது என் நாகத்திறன் முழுவதும் சீராய்த்து விட்டது. பாரு, அதில் ஊசிகள் இருக்கின்றன. எவ்வளவு பயங்கரம்! நான் வெறும் அசிங்கப்படுத்தினேன். நீ நம்பினாயா? வயிறு குலுக்கக்கூடியது கிடையாது ஜூலி. மறுபடியும் நக்கி பாரு. மீண்டும் அல்ல. ஓர் நிமிடம். எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நாம் கற்றாழையை கைய வேண்டும். அதற்கு பிறகு அது ஆபத்தற்றதாக மாறிவிடும். எனக்கு தோன்றுகிறது இந்த சுமை மிகவும் பலவீனமாக இருக்கிறது. நான் ஒரு குழாய் எறிவேன். அருமை. அது எனக்கு இயங்குகிறது. அந்த வழியில நான் ஊசிகளை கண்டிப்பாக சமாளிக்கலாம். கைஸ், பாருங்க, இது வேலை செய்கிறது. என்னை இந்த மாதிரி இருக்க நான் விரும்புகிறேன். நான் ஒரு காக்டஸ் மகா படத்தளவாளராகலாம். அது போதும். எல்லா ஊசிகளும் எங்களுக்கு பறக்கின்றன. நீங்க அங்க என்ன சொல்றீங்க? ஓ, அது சற்றே அசௌகரியம். அப்படிதான். வாங்க, நடிகர்களைப் போலவே. கவலைப்படாதே, இனி டேக்வாண்டோ செய்வது கடினம் இல்லை. சரி, நான் திரும்புகிறேன். இந்த படத்தை பார்க்கிறது ரொம்ப நகைச்சுவையாக உள்ளது. நீங்களே உங்களை எப்படி நேசிக்கிறீர்கள்? அதிகம் உங்க பயன்பாட்டுக்காக மேற்பரப்பின் ஆயுள் நீண்டிருக்கு. நான் அதை திறந்து விடுகிறேன். ஒரு பெரிய சூப்பர். அருமை. இது ரொம்ப பெரியதா இருக்கிறது. நான் அதை செய்ய முடியாது. அதை நக்குவோம். நம்முடைய வெளியீட்டுக்கு அனைத்து கார்டுகளையும் கலக்குவோம். அது நீதி. முதலில் சிறப்பு. நான் ஒரு லாலிபாப் சாப்பிடலாம். நல்லா அது முயற்சிக்கணும். ஒரு ஹாட் பாய்ஸ். நான் ஒரு டியூபாவை பிசக்க முடியும். சூடான பையன். கோபப்படாதே மில்லர். இது உதவி தரவில்லை. இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. பண்ணிக்கவும் அலெக்ஸ். ஆனால் நான் ஆரம்பிக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு ஒத்து போகிறேன். ஆஹா, நீங்கள் என்னிடம் அன்பழகியை எறிந்தீர்களே. நான் தவறவிட்டேன். ஜூலியா கிராமலை கடிக்க முடியாதா? நீ என்ன செய்கிறாய்? அவள் தன் அறிவை இழந்து விட்டாள் என்று நினைக்கிறேன். நீங்கள் முடியாது. கோடை காலம். நிதானமாக இரு. ஜுவல், நான் வேண்டுகிறேன். முடியாதே. துணியை அறுக்கவும். உன் திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்தது. எனக்கு லாலிபாப் கொடு. அதை எப்படி கையாள வேண்டும் என்று உனக்கு தெரியும். நானும் அதை பருக முடியும். இது ஊசு நேரமாகவும் இருக்கும் போல இருக்கிறது. என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை. நாம் மெடிக்கேர் செல்ல முடியுமா? வேண்டாம். அடுத்தது என்ன? நான் ஒரு சிறிய தூக்கம் பெற முயற்சிக்கிறேன். இல்லை, அது வேலை செய்யவில்லை. அலெக்ஸ், யாரோ இங்கே தூங்குகிறார்கள். அதை சற்று விரைவாக செய்வோம். அங்கே என் லாலிபாப். தயவு செய்து, நான் அதை எடுக்க முயன்றல்ல. உங்களுக்கு ஒரு சிறிய உதவி செய்யவே நினைச்சேன். செயல். இது எனக்கு கிராமல்களை மிகவும் வேகமாக சாப்பிட வைக்கிறது. என்ன? அது சுருக்கமாகிக் கொண்டிருக்கிறது. அதிகம் எதுவும் இல்லை. அது என்னால் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு லாலிபாப் கொடு. இது எவ்வளவு சிறியது. நன்றி அலெக்ஸ். அதாவது, இதற்குள் இதுவே மிச்சம் கரமதில் இருக்கிறது தவிர என்று வேறொன்றும் நன்றி கூறுங்கள். உள்ளது. கிடைத்துள். இது இன்னும் என்ன? ஓ, அருமை. இது போதும் ஜூலி. நீ இவ்வளவு பெரிய குதூகலங்களை ஊதக்கூடாது. பாபிள் பாட்டி. அலெக்ஸ், இது ஒரு சவாரி போல தெரிகிறது. சில்லி சுவை கும்பாசையில் சிக்கிக் கொண்டது. உனக்கு என்ன சிரமம்? என்ன? இது மோசமான வாசனை போல இருக்கிறது என்று நீங்கள் எனக்கு நினைக்கிறீர்களா? நினைக்கிறேன் இந்த ராஞ்ச் முடியின் கீழிருந்து வருகிறது. நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன். நீ சொல்லுவது சரியே. அங்கே வெளியே என்ன இருக்கிறது என்பதை நினைக்க பயமாகிறது. நம்ம மூடியை எடுத்து விடலாமா? நம்ம மூச்சு திணறுவோமா? ஆனால் அந்த மீனை நாம் தேடவே வேண்டாமா என்று நம்மால் நினைக்க முடியும் இல்லை. அதனால் நாமும் சீக்கிரத்தில் துவங்கினாலே மேல். ஓ, அதை நான் உழைக்க வேண்டும். அதை நான் கழிக்க வேண்டியுள்ளது. எனக்கு வனில்லா தேவை என்று நினைக்கவில்லை. நீ எவ்வளவு பயமாக இருந்தாலும் நான் எனக்கு உதவி அலெக்ஸ், செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஆரம்பிக்கிறேன். மீனை பற்றி விளக்குவது நல்லதல்ல. அதை பற்றி சுவைக்கும் எண்ணத்தை மாற்றுகிறாயா? அப்படியானால் செய்ய மாட்டேன். சரியா? நாம நடந்து கொள்ள நல்லா தான் இருக்கணும். என் மனது ஒரு காட்சி பொம்மையா?
நான் விரும்பவில்லை. ஏன் இல்லையா? ஏனால் எனக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் நான் கோழை இல்லை. நான் மீண்டும் முயற்சிக்கிறேன். அலெக்ஸ் போக மாட்டான். உங்களுக்கு ஒத்துதேர்வை முடிக்க உதவுகிறேன். அவர் என்னை பழக அழைக்கவில்லை. சரி, இப்போது உன் முறை. இதிலிருந்து நான் தப்பிக்க முடியவில்லை. பிறகு பார்க்கலாம். நீ ஏன் அதை செய்தாய் ஜூலி? அது அருவருப்பானது. இல்லை, போடாதீர்கள். நீ சரியா? என்ன? அப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். செல்சியாவிடம் வந்து முக்கோணமான பை இருக்குது. மைக்கிடம் வட்டமான எலுமிச்சை துண்டுகள் இருக்கின்றன. அஷ்லி சதுரமான ஹாம் துண்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். செல்சியா, கவுண்டவுன் தொடங்கும் கௌரவத்தை செய்யுங்கள். நாமும் தொடங்கலாம். சரி. நண்பர்களே, என் வாயில் வெப்பம் 1000 டிகிரி வரை அதிகரித்து விட்டது. யாரிடமாவது பால் இருக்கிறதா? அட, அது உதடுகளை சுருக்க வைக்கும் புளிப்பு. நல்ல விஷயம் என்னவென்றால் ஹாம் அரிதாகவே காரமாக இருக்கும், புளிப்பாக இருக்காது. அதனால்தான் என் தட்டில் உள்ளதை நிதானமாக சுவைக்கிறேன். உங்களை இருவரையும் நான் பொறாமைப்படவில்லை, அது உறுதி. சரி, யார் சென்று மிகவும் கூர்மையான பை துண்டையும் மிகவும் கசப்பான எலுமிச்சையும் தேர்ந்தெடுத்தார்கள்? என் உணவை யார் தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த சுற்றில் நான் அதிர்ஷ்டசாலி என்று எண்ணுகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. உங்களிடம் மேலும் இருந்தால் நான் அதை எடுத்துக்கொள்வேன். அவளை பாரு செல்சி, நாங்கள் இங்கே துன்பப்படுகிறோம். ஆனால் அவள் 7வது சொர்க்கத்தில் இருக்கிறாள். சரி, அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கலாம். நான் இன்னும் ஜெயிக்கலாம். இது வெறும் எலுமிச்சை நீரே, வெறும் எலுமிச்சை நீரே. Eu achava உங்களுக்கு படிச்சஸ் அதுவே நான் சொல்லிட்டேன். ஹோரே சின்னோர்ல வாசந்தார் மியார் பச்சமிகா வந்து நீங்க அந்த கடுகு ஆஸ்மனஸ் மயோனைஸ்க்கு ஒரு நல்ல வரவேற்பு. எப்படி? ஏன் நீங்கள் எல்லாம் நீண்ட முகத்துடன் இருக்கிறீர்கள்? இந்த சவால் எளிமையானதாக இருக்கும் என்று யாரும் சொல்லவில்லை. சரி, காத்திருக்க தேவையில்லை. ஓ இல்லை, இது மஞ்சளில் வரையப்பட்ட எண் 0 மட்டுமே. அதனால் பயப்பட வேண்டிய 0 காரணங்கள் உள்ளன. எனக்கு மயோனைஸ் பிடிக்காது. அதை பார்க்கவே எனக்கு வயிறு கலங்குகிறது. இதையெல்லாம் நான் சாப்பிடணுமா? இன்னைக்கு நான் எப்படும் எரிகிறேன். 99 பிரச்சனைகள், ஆனால் மஸ்டர்ட் இல்ல. சரி, குறைந்த கொழுப்பு மயோனைஸ் கொடுத்திருக்கலாம். அந்த பொருள் சுவையற்றது. இந்துக்கள், பெண்களே, தோல்வி அடைந்தீர்கள். நீங்க ஆர்வமான மஸ்டர்டின் மீது உள்ள காதலை சவால் செய்யாதீர்கள். அவர்களுக்கு ஓய்வு கிடையாது. எங்கள் போட்டி தொடர்கிறது. ஒரு குவியல் அழகான பர்கர்கள், 3 முனை சிப்ஸ் மற்றும் ஒரு பிரம்மாண்டமான ராமன் கட்டம். உங்கள் காதலும் கவனமும் காத்திருக்கிறது. இது ஒரு சுவாரஸ்யமான சுற்றாக உருவாகிறது. எல்லா சொற்றொடர்களும் நோக்கமாகவே. அது காயமடித்தது. சரி பெண்களே, இதுவரை நீங்கள் மோசமாக செய்யவில்லை. பர்கர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். கடினமான இடைவேளை பெண்களே, உங்களுக்கு கடினமான இடைவேளை இருக்கலாம். ஏனெனில் என்ன தெரியுமா, நான் வென்று விட்டேன். அஷ்லி, அப்போ அது நானும் நீயும் 2வது இடத்திற்காக போராடுகிறோம். நன்றி கேப்டன் ஆப்வியஸ். என் தட்டில் உள்ள சின்ன சின்ன துண்டுகளுக்காக நீ சீக்கிரம் கொண்டாடுவதற்கு முன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உன் தட்டில் ஒரு பார்வை விடு. ஆமாம் ஆமாம், எனக்கு புரிந்தது. ஆனால் உனக்கு இன்னும் முன்பாக ஒரு சாய்ந்த புரஜர் கோபுரம் இருக்கிறது. இந்த முறை நாங்க பெண்கள் மட்டுமே கொண்டாட போகிறோம் போல இருக்கிறது. ரொம்ப பிரிவினை உண்டாக்குறோம். சவால் மைக் மீண்டு வரும்போது நமது சேனலுக்கு சந்தாதாரராக சேர்ந்து பைத்தியக்கார சவால்களை அனுபவிக்க நினைவூட்டுகிறேன். அடுத்தது மற்றும் ஒரு வெண்ணெய் கட்டியிருக்கிறது. சுவையாகவும் மற்றும் சுவை இல்லாமல். ஆஷ்லி, இந்த சவால் உனக்கு அதிகமாக மோசமாகி வருகிறது. நீங்கள் சிறு நேரம் அறிந்தது போல சதுர தேங்காய் என்பதே இல்லை. இந்த சுவாரஸ்யமான தகவலுக்கு நன்றி மைக். ஏன் எனக்கு சதுரமான கேக் கிடைக்கவில்லை? மன்னிக்கவும் ஆஷ், அந்த உணவு ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீ எவ்வளவு இனிமையாக சொல்கிறாய் செல்சி. எனக்கு தேங்காய் மிகவும் பிடிக்கும்.
இது போல எனக்கு ஒரு சூரிய ஒளி நிறைந்த கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டது போல இருக்கிறது. நான் ஒரு அழகான பிரெஞ்சு பேக்கரியில் ஒரு சின்னதான பாகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஓ, இது அற்புதம். நான் கூட மகிழ்ச்சியுடன் இறக்க தயாராக இருக்கிறேன். உண்மையிலேயே செல்ஸ், உங்களுக்கு இவ்வளவு பெரிய இனிப்பு விருப்பம் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஒருவர் கடலோரத்தில், மற்றவர் ஒரு கஃபேவில். ஆனால் நான் வழக்கம் போல இங்கே நிஜத்தில் திரும்பி பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு அருவருப்பான வெண்ணெய் துண்டை சாப்பிட தயாராக இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கூட பரிதாபம் இருந்தால் கொஞ்சம் ஊக்கமளித்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். முதலில் பர்கர்கள், பிறகு தேங்காய் நீர். என்ன ஒரு நாள். சரி மைக்கி, ஆனா என்ன தெரியுமா, நீ மீண்டும் தோத்துட்ட. உண்மையா அது வருவதாக நான் எதிர்பார்க்கல. எவ்வளவு வருத்தமா இருக்குது. இதுதான் மகிழ்ச்சியை நீட்டிப்பது என்று அவர்கள் சொல்லுவாங்க. மற்றும் நாங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். செல்சி, உனக்கு துர்நாற்றம் உள்ள சீஸ் பிடிக்கும் என்று நம்புகிறேன். வடிவம் சுவையை மேம்படுத்துமா? மைக் ஓரியோஸுடன் 3 பூஜ்ஜியங்களை பார்க்கிறார். அஷ்லி, இது உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு பெல்ஜியன் வாப்பிள் சதுரமாக. ஓ, என் ஒரியோ. யாருக்கு இந்த விஷயங்கள் பிடிக்காது? சிறந்த சவால் இதுதான். இந்த முறை உன்னோட ஒப்புக்கொள்கிறேன். மைக்கி, ஸ்ட்ராபெரி ஜெல்லியுடன் வாஃபிள்ஸ், மிக சுவையான சிறிய இனிப்பு. என்னை பற்றி இங்கே என்ன? பின்னேறி உன் முன் உள்ளதை அனுபவிக்க. திறந்த மனம் மற்றும் நல்ல மனப்பாங்கு சேர்க்கையில் ஒரு நிச்சயமான நல்ல நாள். என்ன? இன்றைய சவாலில் பங்கேற்க உன்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. தரவுகளை பார்த்தால் சில அதிர்ஷ்டமான சுற்றுகளை நீ அனுபவித்திருக்கிறாய் இல்லையா? அருவருப்பு. வாங்க, முயற்சிக்கிறியா? உங்கள்கிட்டையும் ஒரு கார்டு எடுத்து முயற்சிக்க விரும்புகிறேன். இந்த துர்நாற்றமிக்க முக்கோணத்தை நீங்களே. என்ன தெரியும், இந்த துண்டை பூமியின் முகத்திலிருந்து கழித்து விடுவேன். நீயே பாரு, என்னால் முடியும். இறுதியாக இந்த முறை நான் வெற்றி பெறும் அணியில் இருக்கிறேன். நான் உன்னை பற்றி பெருமைப்படுறேன். அப்படியே. செல்சியா, நீங்க எப்படி இருக்கீங்க அங்க? நீங்க இப்போது நிறுத்தலாம். இல்ல, எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. உங்கள் மூக்கில் மூச்சு விடாமல் இருந்தால் ப்ளூ சீஸ் ஆச்சரியமாக சுவையாக இருக்கும். நான் இதெல்லாம் முடிக்க போறேன். சரி, அப்போ சாப்பிட ஆரம்பிங்க. ஐஸ்கிரீம், கோன், வாட்டர் டோனட், உருகும் பால் சாக்லேட், மேஜிகம், இனிப்போ மருக்கு சுவைகள். நீங்கள் சல்வானவரம் வெற்றியாளர்கள் என்று நான் சொல்வேன். எந்த புகார்களும் இல்லை நண்பர்களே. யார் மேலே வரப்போகிறார்கள் என்பதை பார்க்க மட்டுமே உள்ளது. சாப்பிடுங்கள், பெண்களும் ஆண்களும். இந்த சுத்தில யாருக்கும் பிரச்சனைகள் இல்லை போல. உங்களுக்கு தெரியும், பகிர்வது பராமரிப்பாகும் நண்பர்களே. நீங்க சிவரித்து மாறி மாறி என்ன வாழ்த்தலாம், ஏனெனில் நான் தான் வெற்றியாளர். 2வது சிறந்த இடம் அழகான செல்சியாவுக்கு. ஆஷ்லி, வெற்றி பெறுவது இனி ஒரு விருப்பம் இல்லை என்பதால் உன் சாக்லேட் பார் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொடுக்க விரும்புகிறாயா? ஒருவருக்கொருவர் உதவுவதற்காகவே நண்பர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? எப்போதும் எங்களை நம்பலாம் ஆஷ்லி. சாக்லேட் பற்றி பேசினால் அது நல்ல வேலை அனைவருக்கும். அடுத்தது என்ன? பின்னர் ரிங்கில் திரும்புவோம். மேலும் நாங்கள் ஒரு படைப்பாற்றல் சவாலையும் பெற்றுள்ளோம். இடதுபுறத்தில் முக்கோணமான கேரட்டை, மையத்தில் ஒரு உருண்டையான கார சாஸ் பாட்டிலை மற்றும் ஆஷ்லி தனது அதிர்ஷ்டத்தை ஸ்னிக்கர்ஸ் கியூப்களுடன் தொடர்கிறார். நான் உங்களை எங்கதையும் போல இருந்தாம நல்லா இருக்கும். நான் முழு பாட்டிலையும் குடிக்க வேண்டுமா? அது கடுமையாக எரியும். இந்த சவால் உங்களுக்காக இறுதியாக மாறிவிட்டது. வாய்ப்பு இருந்தபோது சிறந்த வடிவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. இதை எப்படி சாப்பிடுவது? சரி, ஆமாம், உங்க மிட்டாயை அனுபவிக்கவும். ஆனால் நான் இதை திறக்க வேண்டும். இதை நுகர்வது என் மூக்கை எரிக்க வைத்து விட்டது. நான் ஒரு சவாலுக்கு பின்னடங்கியதாக ஒருபோதும் சொல்லாதே. பெண்களே, என்னை என் சிறந்த காலத்தில் இளைஞனாகவும் அழகனாகவும் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு டாஸ்ட். இது நான் நினைத்ததை விட மோசமாக இருக்கிறது. கேமரா நண்பா, விரைவாக என் வாயில் பட ஏதாவது வேறு கொடு. காரம் போகட்டும். காண்டி, இதுவன் நுழைவு. சரி, ஏற்கனவே நன்றாக உணர்கிறேன். நன்றி ஆஷ். உனக்கும் அதே. நீ என் வெற்றியை உறுதி செய்து விட்டாய். உதவிகரமாக இரு. நான் இங்கே மூச்சு திணறுகிறேன் என்று உறுதியாக நினைக்கிறேன். பாவம் செல்சி, என்ன நினைச்ச?
நான் இவ்வளவு நாடகமயமான விளைவுகளை எவ்வளவு சுவாரஸ்யமான வீடியோ. இப்ப என்ன நடக்க போகுது? வாவ், நாமும் இதை செய்ய வேண்டும். இது மிகவும் குளிர். வா, ஓ, அவள் மீண்டும் தனது இசையை கேட்கிறாள். 1 2 ஹே. ஏன் உனக்கு என்ன வேண்டும்? ஓ, அதை இங்கே கொடு. அப்படி என்றால் நமக்கு என்ன தேவை? கோக் இங்கே இருக்கிறது. எங்கள் காலணிகளை அணிய வேண்டும். நான் தயாராக இருக்கிறேன். 1 நிமிடம். அங்கே. ஆமாம், இப்போது நாங்கள் தயாராக இருக்கிறோம். போகலாம். சரி, நாங்கள் இறுதியாக ஒரு பூங்காவில் இருக்கிறோம். எல்லா பொருட்களையும் எடுத்துவிடு. இங்கே கோக் மற்றும் கொஞ்சம் கூடுதலாக. ஓ, நான் இதை முயற்சிக்க வேண்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஏய், என்ன செய்கிறாய்? கொஞ்சம் விட்டு வையுங்கள். மற்றும் பொதுவாக இதை இங்கே கொடு. அப்படியா? எப்படி இருந்தது? மற்றும் ஓடிவிட்டாயா? என்ன நடக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஓ, அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. பாட்டிலை சரிபார்ப்போம். வாவ், நாங்கள் செய்து விட்டோம். இன்னும் என்ன இருக்கிறது? என்ன? ஏன் அவன் உப்பில் முட்டைகளை வைக்கிறான்? என்ன? அவை விழவில்லை. பாருங்கள், நிச்சயமாக இதை முயற்சிக்க வேண்டும். சரி, என்ன காத்திருக்கிறோம்? போகலாம், வாருங்கள். ஆமாம், நீந்துவோம். இங்கே வாருங்கள். ஆமாம், இது விழுகிறது. நீங்கள் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள். முதலில் உப்பு ஊற்ற வேண்டும். அதுதான். இப்ப அது விழல. பாருங்க. சரி, அத பிடிக்கவும். பிடிச்சிட்டேன். இன்னும் என்ன தேவை? மேலே உப்பு. நான் இன்னும் தூவுகிறேன். இப்போ ஒரு சூப்பர் மாயம். கவனமாக. வாவ், நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறேன். நான் முழுவதும் உப்பில் இருக்கிறேன். ஓ, இல்லை. இது என்ன? இல்லை. ஓ, முட்டைகள் அல்ல. ஓ, அது முட்டை தாக்குதல். அது உண்மையில பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இந்த ஹோவர் போர்டில் சவாரி செய்வது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஓ, இங்கே என்ன இருக்கிறது? சரி, அதை நிறுத்து. என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அவர்கள் மைக்ரோவேவ்ல ஒரு மிகப்பெரிய மார்ஷ்மெல்லோவை செய்தார்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? நாங்கள் முழு நகரத்தையும் உணவளிக்க முடியும். இல்லை, அது உண்மையல்ல. அது அப்படியே நடக்காது. சரி, வாங்க பாருங்கள். நமக்கு முழு பாக்கெட் மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. நான் ஒன்றை சாப்பிடுவேன். இல்லை, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீங்கள் எல்லாவற்றையும் சாப்பிடுவீர்கள். பாருங்கள், நாங்கள் அதை மைக்ரோவேவில் வைத்தோம். என்ன நடக்கிறது இங்கே? ஆம், கண்டிப்பாக எதுவும் நடக்கவில்லை. இல்லை, இல்லை, பாருங்கள், அது பெரிதாகிறது. ஆம், நீ சரியாக சொல்றாய். உண்மையில இப்போ இல்ல, இது ரொம்ப வலிக்குது. நீ என்ன செய்ய விரும்புகிறாய் அப்படின்னு எனக்கு புரியுது. ஆகவே இந்த மார்ஷ்மெல்லோவை வறுக்கலாம். இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறது. இப்போது எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது ஒரு பெரிய மார்ஷ்மெல்லோ. இது என்ன? இது குச்சி அல்ல, இது ஒரு சூப்பர் ஈச்சி. சரி, இதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையானது, இனிப்பானது மற்றும் சாரானது. ஆம், இது அருமையாக இருந்தது. அற்புதம். என்ன? அவங்க என்ன செய்றாங்க? அவங்க காண்டிய பார்த்தாங்க. வாவ், அவங்க புட்புட்டுகளை உருவாக்குகிறாங்க. இல்ல, அது உண்மையல்ல. ஓ, என் கால். நான் மேலே பறக்க போகிறேன். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. நீங்கள் ஏன் மீண்டும் வந்தீர்கள்? அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் உண்மையான பலூன்களை உருவாக்குகிறார்கள். இந்த மிட்டாய் எனது. ஊஃப், நன்றாக. நமக்கு நச்சு மிட்டாய் உள்ளது. நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். என்ன? இது மிகவும் புளிப்பு. உன் முகத்துக்கு என்ன ஆச்சு? இது நம்ப முடியாதது. அடடே, அது போய்விட்டது போல தெரிகிறது. என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். நான் இனிப்புகளை அழகாக அமைத்து வைக்கிறேன். இந்த பரிசோதனையை செய்ய முயற்சிப்போம். எனவே நான் அவற்றை கிட்டத்தட்ட ஊறுக வைத்து விட்டேன். அது ஊறுகிய பூவாக மாறிவிட்டது. இப்போது அதை எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள். வாவ், எனக்கு உண்மையில் குளிர்ச்சியான புட்டிகள் இருக்கின்றன. அவை கிராமேல் புட்டிகள்.
அப்போ சார் ஒரு சுலாவ் இருக்கேன்னு நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புறேன். ஆனால் இல்ல, அவ வெறும் புளிப்பாக இருக்கேன்னு நானும் அதை முயற்சிக்க விரும்புறேன். அது வேலை செய்யவில்லை. இதில் என்ன இருக்கிறது? அவர்கள் ஒரு கிண்டர் முட்டையை எடுத்து அதில் மார்ஷ்மெல்லோவை வைக்கிறார்கள் மற்றும் ஆம், இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. அத்தகைய பானத்தை அவசரமாக முயற்சிக்க வேண்டும், ஆனால் நான் அதை அடிக்கவில்லை. ஒரு குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓப்பா, சரி. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாய் பியானோ வாசிக்கிறது, அது அருமை. ஆனா நான் என்ன கண்டுபிடிச்சேன் பாருங்க. எனது அர்த்தம் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்படி எதுவும் இல்லை. நான் ஒரு நட்சத்திரம். இங்கே வா, என்கிட்ட என்ன இருக்குது பாரு. ஒரு கூல் கிண்டர் பொம்மை. இப்போ நாங்க கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டைகளை எடுப்போம். வாவ், ஓ இது ரொம்ப நகைச்சுவையா உள்ளது. அவன் பறக்க முடியும். சரி, இப்போது பொம்மையுடன் விளையாட்டு. நான் வேலை பார்க்கிறேன், அதனால் நமக்கு சில மார்ஷ்மெலோக்கள் தேவை. நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். இதை பாருங்கள் எப்படி வந்திருக்கிறது. எனக்கு இப்படி ஒரு குவளை தேவையில்லை. இது என் அளவு. இப்போது பால், ஆனால் இது திறக்கவில்லை. பாலை திறப்பது மிகவும் கடினம். தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? ஓ, பிரச்சனை இல்லை. நான் ஒரு வலிமையான மனிதன். இப்போதே எல்லாவற்றையும் திறக்கிறேன். அது என்ன? ஏன் நான் அதை செய்ய முடியவில்லை? ஓ இல்ல, எல்லா பாலும் என்னை மிதித்து விட்டது. நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவன்? நான் நனைந்திருக்க விரும்பவில்லை. சரி, கொஞ்சம் பால் ஊற்றுவோம். பாருங்கள், இது உண்மையில் வேலை செய்தது. கிண்டர் கரைந்து விட்டது. இப்போது இந்த அற்புதமான மில்க் ஷேக்கை குடிக்கலாம். அவர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள்? வாழைப்பழத்தில் எழுதுகிறார்களா? இதன் நோக்கம் என்ன? ஓ வா, எழுத்து தோன்றியுள்ளது. நான் ஒரு சூப்பர் ஸ்டார். ஓ இல்ல, இங்கே என்ன நடக்கிறது? யாரை கொன்று விட்டார்கள்? எனக்கு தெரியாது. நீ என்னை மீண்டும் என்ன கொண்டு வந்தாய்? ஓ, இது இன்னும் என் காதுகளில் கீறுகிறது. இதை செய்யலாம். ஒரு பல்கோரியை எடு. நிச்சயமாக. ஏன் அவை விழவில்லை? இது என்ன? ஓப்ஸ், நான் குழப்பம் செய்து விட்டேன். நான் எவ்வளவு அசட்டையாக இருக்கிறேன். வாழைப்பழத்தை எடுத்து பற்களால் ஒரு எழுத்தை உருவாக்குவோம். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அட, எழுத்துக்களை பாருங்கள். இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. பள்ளியில் ஒரு பெண் இருக்கிறாள். எனக்கு பிரிட்டனி பிடிக்கும். அவள் அழகாக இருக்கிறாள். நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் அதை எப்படி அவளிடம் சொல்வது? நான் அதை வாழைப்பழத்தில் எழுதுவேன். ஓ, எல்லாம் சரியாக நடந்தால் பாருங்கள், உங்களுக்காக ஒரு பரிசு இருக்கிறது. இங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது? அவன் என்னை காதலிக்கிறான். இது காதல். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த டிக்டாக்ல அவர்கள் மீண்டும் என்ன கண்டுபிடித்தார்கள்? காகிதத்துல கோக் ஊற்றுகிறார்கள். என்னை ஏமாற்றுகிறார்களா? வாவ், காகிதம் பாதிக்கப்படாமல் இருந்தது, ஆனால் எழுத்து இல்லை. இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். நீங்கள் இதை பார்த்தீர்களா? வாவ், இது கண்டிப்பா முயற்சிக்கணும். ஓ நிறுத்து, வாருங்கள். அதனால நாங்கள் கோக் எடுத்து எப்படிப்பட்ட காகித ரோல் அவள் எடுப்பாள்? இதை நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். சரி, அது பரவாயில்லை. நாங்கள் விரைவாக உன் பெரிய தவறை நல்லதாக்கி திருத்துவோம். ஆகவே நாங்கள் அதை ஊற்றி துடைக்கிறோம். ஆம், அதை பாருங்கள். ஆசிரியரின் மார்க்கரின் சக்தி. அங்கேயே நின்று விடுங்கள். நீ எவன்? ஏன் இங்கே இருக்கிறாய்? நான் டாக்டர். இது ஒரு கைதியின் பரிசோதனை. சக்கை போடு. என்ன இருக்கிறது பார். உன்னை அதில் செலவில்லாமலே சிகிச்சை அளிக்கவா? இல்ல, நீ. நான் ஏற்கனவே நோயாளியை பார்க்கிறேன். அலெக்ஸ், அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளாரா? வேடிக்கையாக பேசாதே. அலெக்ஸ், நீ நோய்வாய்ப்பட்டுள்ளாய். ஓ ஷிப், நான் துடித்துக் கொண்டிருந்தேன். என் இதயம் வலிக்கிறது. என் வயிறு வலிக்கிறது. என்ன நடந்தது? ஆமாம், உங்களுக்கு உண்மையில் உதவி தேவை. உள்ள வாருங்கள். ஓ மை காட். ஹாய் ஹாய். இறுதியாக அதை கொண்டு வந்தீர்களா? ஆம், நான் அவனை கண்டுபிடித்தேன். ஒரு சிறியவனை. அதை காட்டின் அடிப்பகுதியிலிருந்து பாதுகாப்பாக எடுத்து விடுங்கள். இதோ உங்களுக்கு.
ஆஹா நல்லது. ஆனால் அது என் நண்பர் அல்ல. ஓ, அவற்றை நீக்குங்கள். அவற்றை வைப்பதற்கு நான் அத்தகைய ஒன்றுக்கு ஒவ்வாமை கொண்டவன். நகர்ந்து போவோம். இப்போது எனக்கும் ஒன்று. ஓ, அவற்றில் புலி நட்சத்திரங்களா? மற்றொரு நண்பனை கண்டுபிடித்தேன். இந்த வரவிருக்கும் கொடூரனை பிடிக்கிறேன். நிறுத்து. எங்கே செல்கிறாய்? அங்கே என்ன இருக்கிறது? ஆம், ஏதோ நகர்கிறது. அதனால் எந்தோ விலங்கு இருப்பதாக அர்த்தம். அது நீங்கள் நினைப்பது மாதிரி அல்ல. அட, கேரோட் டாப். இப்போது மீண்டும் அதீதமாக ஓடாதே. என்ன? மன்னிக்கவும், ஒரு தவறான தகவல் தொடர்பு ஏற்பட்டது. நான் வீட்டிற்கு போகிறேன். ஓ, அது யாங்கர்ஸ். ஆட் And your wager behind their number in for a fighting fire. வணக்கம். நான் ஒரு ஆசையை செய்யலாம். ரிலோ, நான் உன்னை சரிபார்க்க வேண்டும். எல்லாம் சரியாக இருக்கிறது போல தெரிகிறது. ஆனாலும் ஏதோ தவறு உள்ளது. ஹே, உன் வட்டத்தில் என்ன இருக்கிறது என காட்டு. ரகசிய துளை. எப்படியாயினும் இது எவ்வளவு சிறியதாக உள்ளது என்பதை காணுங்கள். பாருங்கள். சரி, கவனமாக இரு. நான் இன்னும் உன்னை கழுவி முடிக்கவில்லை. துப்புரவு பணியாளரே. இன்னும் ஒரு ஆசையை நிறைவேற்றலாமா? இதோ கோல்டன். எனக்கு வேண்டாம். ஆனால் நிச்சயமாக அது என்னுடையது. அதை வைத்து அவளை சூடு. ஓ அல்ல, எல்லாவற்றையும் கழட்டி விட்டேன். நாம் ஏதாவது செய்ய வேண்டும். லூசி, மன்னிக்கவும். என்னிடம் வேறு தேர்வு இல்லை. குட்டி குழந்தைகளே, மன்னிக்கவும். என்ன நடக்குது? சத்தம் கேட்டேன். அலெக்ஸ், உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் நஞ்சது விட்டாய்? நான் வெறும் அஜீரணத்தால் பாதிக்கப்பட்டுள்ளேன். மன்னிக்கவும். நீ வினவாததற்கு முன் ஏன் இதை கூறவில்லை? நாம் விலகுவோம். நடக்கிறது. இது கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. அது ஓரது பக்கம். வாவ், மீன்கள் மிகவும் வசதியாக இருக்கின்றன. அப்படியா? டாரிக், அவள் எப்போது என் உடலை காண்பாள்? அர்மரம் நேனெடுக்க வருகிறார். நான் அதை வேறு யாராவது பார்த்ததா? ஆம், எல்லாம் கிடைத்ததா? கூரே. ஓப்ஸ், நிதானம். எனக்கு ஒரு பழுது பாதுகாப்பு இருக்கிறது. ஹலோ, பாருங்கள், அவர்கள் எனக்கு ஒரு முழு சாக்குசை சலுகைகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுடன் உள்ளதை காண்பியுங்கள். எளிதாய், எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. ஆமாம், முழுமையாக. நீங்கள் இங்கிருக்கும் போது எனக்கு உதவ முடியுமா? என் நாற்காலியின் கால் முறிந்துள்ளது. ஓ, ஆ, சரி. நீதியை விட குறிப்பிடத்தக்கது எதுவும் இல்லை. இதை விட நம்பகமானது எதுவும் இல்லை. ஓ, நீ கண்டிப்பாக இதை செய்வதற்கு தயாரா? சரி, என்னோடு வா. எங்கே உடைந்திருக்கிறது எனக்கு காட்டுவாய். நான் ஹாம்பீர் வந்துவிட்டேன். சிறப்பானது. நான் இங்கிருந்து மேற்கொள்கின்றேன். இன்னும் முடிவாகவில்லை. இந்த செல்லில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இங்கே ஒளி ஒருபோதும் இல்லை. எனவே நீங்கள் ஒரு இலுமினேஷன் பமைதி வைக்க வேண்டும். நீங்கள் அதை செய்ய முடியும் என நினைக்கிறேன். ஹே, அலெக்ஸ், நிகழ்ச்சியை சீர் செய்ய விரும்புகிறாயா? எனக்கு தூசு துடைக்க வேண்டும். ஆஹா, நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு துளை செய்ய வேண்டும். ஏன் இந்த உபகரணத்தை தேவைப்படுகிறது? பிடித்தல் போதும் என்று நினைக்கிறேன். என்ன? இல்லை, அது அல்ல. பிங்கோ, கோபுரத்தில் சென்று விடு. இப்போது நீ சரியாக பெறுவாய். ஓமை கடவுளே, அது என்ன? அது எதுக்கு தான் இவ்வளவு சத்தமா இருக்குது? அமைதியாக இருக்கிறது. சீரமைப்பு நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறது. தடியை அக்கடையில் உள்ளே நுழைக்கிறார்கள். ஓ பெரியண்ணா, இதுதான் அலெக்ஸ் குறித்து பேசிய அவன் வடிவம். என்ன கொடுமை இது? என்ன, என் உடலுக்கு என்ன நடந்தது? அலெக்ஸ்,
என்ன ஆனது? நீ ஓகேயா? என்ன நடந்தது? ஓ மெயின் கார்டு, அவன் பார்த்தது என்ன? அது இவ்வளவு பயமா இருந்துச்சு. என்ன அது மிக உயர்ந்த நாய் காது போல் இருக்கிறதா? ஓ ஓ அவன் விழுந்து விட்டான். ஓ இல்லை, நான் முற்றாக. ஆஹா, தேடுங்கள். இன்னொரு நாற்றம். உன் காலணிகளை கழுவ நேரம் வந்துவிட்டது. ஹே, அமைதியாக இரு. குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. உன் அப்பாவை கொல்ல நாங்கள் வந்துள்ளோம். நீங்கள் ஒன்றுக்கொன்று தெரிந்தவர்கள் என முதலில் நிரூபி. இதோ எங்களது படம். ஒரு கேள்வியும் இல்ல. நான் சின்ன குழந்தையோட விளையாடலாமா? ஓ, நீ செய்யக்கூடாது. அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, அவர் அப்படித்தான் உள்ளார். என் நண்பா, என் குழந்தை, நீ எங்க இருக்கிற? ஹே அலெக்ஸ், நான் மீண்டும் வந்துவிட்டேன். நீ என்னை அடையாளம் கண்டுக்கிறாயா? ஓ, இது நான் மிலா. திரு மெக்டம்லி என்னை இங்கே கொண்டு வந்தார் நண்பா. பாரு. பூட்டி பாபி, கடைசியில உன்னை பார்த்தேன். வா இங்க ஸ்வீட்டி. என்கிட்ட என்ன அளவுக்கு நீ இல்லாமக்கு இருக்குன்னு நீ காண வரக்கணும். எனக்கு பாப்பாவுக்கான ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? ஆப்ஸ், இங்கே என்ன நடக்குது? மெலன், இது அதிகம். ஆனால் கடைசியாக உன்னை பிடித்து விட்டேன். இப்போது அலெக்ஸ் இருக்கும் இடத்துல நீ இருப்பாய். புரிந்ததா? அது நரகமாக இருக்கிறது. ஆ, இது என் தவறில்லை. ஓ இல்லை. ஏ, என்ன? நான் உண்மையில் ஜெயிலில் இருக்கிறேனா? நன்றி. சந்தோஷமா இருங்க. காதல் புற்றுகளா? உதவுங்கள். இல்லை, தயவு செய்து உதவுங்கள். இல்லை. அல்ல, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. நானாவது அப்படி பெரியதாகவும் இல்லை. பெண் குயின்கள், குறைந்தது உங்களிடம் ஒன்று வசதி. எனக்கு ஒரு முழு கூட்டம் இருக்கிறது. அதே போது நான் எவ்வளவு ஆவணங்களை கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். அங்கேதான் உண்மையான குவியல் இருக்கிறது. பார்ப்போம், முயற்சி செய்து விடுவோம். நான் தீப்பற்றி விடாதிருக்க நம்பிக்கை வைக்கிறேன். ஓ, அது இவ்வளவு மோசமாக இல்லை. அதை விட அதிகமாக காரமாக இருக்கும் என நான் நினைத்திருந்தேன். இது கலேபரம் தான். யாரும் காரமான மிளகாய் இவ்வளவு விரைவாக சாப்பிட மாட்டார்கள். நீங்கள் சொல்வது சரி. எனக்கு அதை இப்போதுதான் உணரத் தொடங்குகிறேன். ஓ கேசி, நீ கோட் சைஸ்ல இருக்கிற. அவளுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் வேணும் நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணிட்டால் நீ நல்ல சின் ஜேபிஜி மற்றும் ஒரு பதிவினை உருவாக்கி கொள்ளலாம். 谢谢了，亚历克斯。谁真的帮了忙？哪里？现在轮到你了，大小。சரி, வேகம் என்னுள் வருமளவுக்கு நெருப்பை ஊட்டாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் உள்ளிருந்து வெளியே எரிய விரும்பவில்லை. தயவு அதை செய்து பார்க்க கூட எவ்வளவு பாதிக்குது எனக்கு. ஏன் இஸ்தோல்க கள்ளார்கள் இருக்கிறார்கள்? நான் இவைகளை உண்ணுகிறேன், ஆனால் இவை போய்விட மாட்டார்கள். ஓ ஆம், அலெக்ஸ், அதெல்லாம் உங்களுக்கேதானா? அப்படின்னா உங்க கள்ளா மீண்டும் எடுத்துக்கொண்டு உண்ணீங்க. உங்களது டர்ன். ஓ, இதுதான் எனக்கு பயமாக இருந்தது. உள் கொதிக்கிறது. என் தலைமேடு ஒரு காய்ச்சல் டின் மாதிரி புகை காண்டிருக்கிறது. ஏதோ எனக்கு மோசமாக உணர தூண்டுகிறது. நீங்கள் பசித்ததற்காக மன்னிக்கவும் ஷீராஸ். நான் எழுந்திருக்க சென்றேன். முழுவதும் எரிந்து விடப்பட்டது. என் சாலுடன் நான் சிறப்பாக சாளுகிறேன். உங்கள் உதவிக்காக மிகவும் நன்றி. நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? என்னுடைய முகத்தில் ஏதாவது இருக்கிறதா? அருவருப்பாக இருக்கிறது. அது திரவ மீசை. சரி அலெக்ஸ், இப்போது மிளகாய் நீயே சாப்பிட வேண்டும். நான் போனதே நல்லா இருக்கும் போல. அதை விரைவாக சரி, நிறுத்து. ஆனால் நீ அது என் தவறில்லை. ஐயோ இல்லை. அரே, நீங்க என்னை நிறுத்துங்க. நீங்க இந்த பத்திரிகை மிகப்பெரியதாக மதிக்கப்படுகிறது. எதிர்பாராத காத்திருப்பு, மின்சார அழைப்புக்கு உரிய நாளை பணி செய்யும் பெண்களுக்கான ஒரு பெருங்கனவு. என்ன நடக்கிறது? இப்போது நான் கீழே போகிறேன். நான் உடனடியாக எனது சார்ஜ் நிரப்ப வேண்டும்.
விண்வெளியை கைப்பற்றி பொருளாக்குவோம். நான் உன்னை கூட பார்க்க முடியவில்லை. ஓ, அதற்கு தான் ஸ்பை கிளாஸ். ஆஹா, வாவ், ஆஹா, என்ன ஒரு அழகு. இப்படி விண்வெளியில் இருப்பேன் என்று யோசிக்கவே இல்லை. மனிதரே, எனக்கு நுடல்லா ஒரு ஜாடி இருந்தால் போதும். எனக்கு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் எனக்கு இவ்வளவு இருக்கிறது என்பதை நான் கூட காணவில்லை. ஆனால் சாப்பிடத் தொடங்குவது மிக குறைவாக இருக்கும். பின்னர் நான் தொடங்கலாம். என் நுட்பம் மிக குறைவு சுவைமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ, இதன் நாற்றம் அற்புதமாக இருக்கிறது. இதை முயற்சிக்க நேரம். நுட்டெல்லாவை சாப்பிடும் இது போல் புதுமையான வழி. இது சுத்தமாகும் இல்ல. அப்படின்னா என்ன? முக்கியமாவது அவன் குழப்புறான், என்னை அடைகிறான். ஓ, துப்பாக்கி எனது முகத்தில் சிக்கியுள்ளது. தயவு செய்து இதை இங்கிருந்து எடுப்பதற்கு உதவுங்கள். ஓ, அது அருமை. இது மிகவும் நேர்த்தியான அனுபவமாக இருந்தது. இப்போது நான் சிக்கி போயிட்டேன். நம்ம போய் திரும்பும் போது சாமிங்கை கொல்லலாம். எப்போது முறை நவுட்டலா சாப்பிட அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அது ஒரு பொக்கிஷம். பாருங்கள், என்ன செய்கிறாய்? கைகளால் சாப்பிடுவது மோசமாகும் என்று உனக்கு எப்போதாவது சொல்லப்பட்டுள்ளது? குவளை நக்கி உட்கொண்டவனிடம் இருந்து வருகிறதா? என்னை பற்றாது. இது சுலபமாகவும் மிக சுவையாகவும் உனக்கு என்ன உள்ளது. பிரச்சனை? கேசியும் நானும் வெற்றி பாதையில் இருப்பதற்கு நீயே அது காரணம். சரி, சாக்லேட். நான் அதை காவி இருப்பதை விரும்புகிறேன். இருப்பினும் என்னை தடுத்து நிறுத்துவது யார்? அலெக்ஸ். அலெக்ஸ், நீ ஒரு உண்மையான சுலபி. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் டோனட் சாப்பிட போகிறேன். ஏன்களை எரியாதே. ருசியாக இருக்கிறது. நீங்கள் முறும் கடுமையாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கையில உங்களுடைய வச்சுக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நான் சிறந்த சாக்லேட் சிப் மாணவர் மதிய உணவுகளை செய்தேன். மேலும் சொற்கள் நினைவில் வரவில்லை. இப்போது நீங்கள் ஒரு என்னிடம் கையால் உணவு சாப்பிடுவது அருவருப்பாகவும் மோசமாகவும் இருக்கும் என்று சொன்னதன் காரணத்தை புரிந்து மிகவும் கொண்டேன். ருசியானது. என்ன நடக்கிறது? நான் சாக்லேட்டாக ஆகிறேன். இல்லை, கேட்ஸி லைட் நூடல்லா முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளது. இப்போது நான் கொழுப்பையும் சாப்பிடலாம். நீங்கள் அதை செய்ய முடியாது. உங்கள் விரலை திருப்பி வையுங்கள். நான் அதை நக்க வேண்டுமா? ஓ மை காட், அலெக்ஸ், நிறுத்து. நான் இன்னும் அதே வயசில் தான் இருக்கிறேன். நன்றி க்ரூ. ஓ, நான் உண்மையிலே உதவ போறேன். பாரேன், ரிஹர் திட்டம் வந்தல இருக்கிறது. நீங்க சாக்லேட்டை எல்லாத்தையும் நக்கினார் கேசி சீராகி விடுவார். ஐயோ, என் கடவுளே, நான் விழுந்துட்டேன். சான்சார்லோ, உதவுங்கள். ஆமாம், பள்ளிக்கு போவது அது ஒருக்கும் மேல் இருக்கும் போது போன்றது. இருந்துச்சு அவற்றில் பல இருந்தன. பாருங்களா, நான் உண்மையான பொம்மைகளின் கோபுரத்தை உருவாக்கினேன். கேசி, நீ முதலில் விளையாடு. ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப ஒளி வீசுகிறது. உண்மையாகவே பொத்தான்கள் வேலை செய்யாதது பற்றிய ஒன்றுள்ளது. விசித்திரம். ஓ, மிகவும் நன்றாக வாசிக்கிறது. ஆனால் இது உண்ணக்கூடியதா? முழுமையாக. இது கொழுவுக்கான பாவையாக இல்லை, இது சதை. ஓ, ஆஹா, அருமை. அரவ், இது எவ்வளவு சாப்பிட சுவையாக இருந்தது என உங்களுக்கு தோன்றவில்லை. லூனா, இதை பாரு. உங்களுக்கும் பேப்பெட் குறித்த நக்கல் இருக்கலாம். நம்புகிறேன். அவற்றின் மனம் அற்புதமாக இருக்கிறது. அவற்றின் சுவையும் அருமையாக இருக்கிறது. பாப்ஸ் வெவ்வேறு இருக்கும் போதும் நான் மகிழ்கிறேன். அவ்வாறு அவற்றின் சுவை மேலும் மேம்படும். ருசியாக உள்ளது. ஓ மை காட், நான் முடியவில்லை. பாரு, இனிப்பு உன் பாக்கியம் என்று எடுத்துக்கொள். ஆஹா, ஆம், இறுதியாக இது விசித்திரமாக உள்ளது. ஏனெனில் ஏதோ காரணத்துக்காக என் ஃபாபிட்ஸ் கடிக்க முடியவில்லை. எனக்கு தான் ஜாம் கஷ்டமாக உள்ளது என்று நினைக்கிறேன். அதிகமாக கடிக்க வேண்டும். மிகச்சிறந்த புல்-அப். அருமை. உதவுங்கள். விளையாட ஒன்றுதான் இருக்கிறது. நான் அந்த நல்ல பொருட்களை வச்சிருப்பேன் என்று நினைச்சேன். ஆனால் உண்மையான பொம்மல்களுடன் ஆடுவது எனக்கு பரவாயில்லை. அது ஆடுவது மிகவும் அமைதியான செயலாக இரு. பிரியாவிடை. என்ன? ஓ, வாவ். ஆமாம், அது மருத்துவமனையில் அடிக்கடி பார்க்க முடியாது.
ஹோலி மோலி, வாவ்! ஓ, இப்போது எனக்கு அவமானமாக உணர்கிறது. நண்பர்கள், உங்களுடைய முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை முத்தம் அனுப்புகிறேன். நான் காதலிக்கிறேன். ஆஹா, அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள். ஓ, ஒரு நிமிடம், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? உட்கார்ந்து காத்திருக்க. மதியம் வணக்கம். நல்ல மதியம். இந்த நாற்காலியில உட்காருங்க. என்ன? வா, மன்னிக்கவும், இன்று நானே அளவுக்கு குழப்பமாக உள்ளேன். இது என் வாய்ப்பு. சரி, லிலி லோலா, இதுவே உன் நேரம். இந்த பந்துகளில் உட்கார்ந்து நிற்பது போதும். கொஞ்சம் தாசசா காற்றை பெற என்னை போ. என்னிடமா? செல்லமே, உங்களுக்கு பிடிக்கிறதா? என்ன ஒரு அழகு. நானும் அழகாக தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உன் ஐரம் என்ன? அது என்ன? ஹாம்ஸ்டர்கள். வெட்கக்கேடு உங்களுக்கு. மருத்துவமனையிலிருந்து வெளியேறு. ஓ, உங்களுக்கு ஒரு பாபி இருக்குதா? அப்போ விளையாடு. ஓ, நன்றி. ஹை, ஓ, என்ன? அத கூட பார்க்காதீங்க. அவன் சமீபத்துல தான் குடித்தான். ஓ, அவன் குடித்தானா? எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. என்ன இது? ஒரு மீனுடன் உள்ள வருவது உச்சகட்ட மீறலாகும். வாங்க, வெளியேறு. ஓ, ஓ, இல்லை. ஓ, ஓ, நீங்கள் சரியா இருக்கிறீர்களா? ஓ, இது எவ்ரிதிங் உங்களுடைய அக்வேரியத்தின் காரணமாக. ஓ, எனக்கு என் எலி பிடிக்கும். எனக்கு என் ஆமை பிடிக்கும். நீங்கள் அனைவரும் தெரியுமா, கிளினிக்கில் எந்த பெட் சூடிலும் அனுமதி இல்லை. எனவே உங்கள் இனிய ஆமையும் இங்கே இருக்க வேண்டும். அதற்காக நான் சிறப்பு மீன் குளம் கூட வச்சிருக்கிறேன். ஓ, அப்படியே வரவேற்கிறேன். ஓ, ஜெர்ரி எலியை எண்ணங்களும் இங்கே வைத்திருக்க வேண்டும். ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யார் உரிமை? எனக்கு என் நண்பர் என்னிடம் இருக்க வேண்டும். ஜெர்ரி, உன்னை என் கையில் வைத்துக் கொள்ள நான் மனத்தில் கொள்ள மாட்டாய். நான் அங்கேயில் இரட்டை பட்டன் போட்டு ஜெர்ரி நன்றாக உணரச் செய்யலாம். ஓ, இதமானது. இந்த வீட்டின் கதவு மிக அழகாக இருக்கும். சிவப்பு போல் உள்ள ஒரு இதய வடிவத்தில். அட, உள்ள வாங்க. உங்களை அது நிச்சயம் பிடிக்கும். போகலாம். ஒரு நிமிடம். அவளின் தலைக்கீழ் என்ன இருக்குது? எதுவும் இல்ல. மின்சம், உள்ள வாருங்கள். நன்றியுடன் வணக்கம். நாற்காலியில் அமருங்கள். உங்களை தொந்தரவு செய்கிறது என்ன? எனக்கு பல் வலி இருக்கிறது. நல்லா நகரவும் முடியல. பொதுவாக இவ்வகையான பிரச்சனைகளுக்கு பற்களுடன் தொடர்பில்லை. அப்பொழுது நீங்கள் நகர முடியாததன் காரணம் எனக்கு புரிந்தது. எதுவும் தெளிவாக இல்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. என்ன உந்தன் கையில என்ன இருக்குது? குண்டு முயலாக தோன்றுகிறது. அவர் மிகவும் அழகாக தெரிகிறார். ஆனால் நீங்கள் உயிரினங்களை எங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாது. ஓ, இல்ல. நான் என்ன செய்வது? ஓ, கவலைப்படாதே கண்ணே. நான் ஏதேதோ யோசிக்கிறேன். ஓ, வா, யோசி, ஆணி, யோசி. சரி, நான் அதை என் நிறையின் கீழ் வயிற்றாக அணிவேன். நன்றா உள்ளேன் என் ஷர்ட். இது வேலை செய்யும் என நம்புகிறேன். நிறுத்து. அரே, உங்களிடம் ஒரு குழந்தையா? சரி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். வாங்க. சரி, கொஞ்சம் இன்னும். என்ன? ஹா, இது பெரியதா தோன்றுகிறது. ஓ, வணக்கம். உட்காருங்கள். ஓ, சௌகரியமாக இருங்கள். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம். நான் அதை செய்தேன். ஓ, தங்கை, வெளியே வாருங்கள். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நாம இன்செப்பரபிள் என்றது நான் சொன்னேன். ஓ, நான் உன்னை காதலிக்கிறேன். நான் எல்லாத்தையும் தயார் செய்வேன். ஓ, அதை கேள்விப்பட்டீங்களா? அமைதியாக இரு. ஓ, இல்லை, நான் எதுவும் கேளவில்லை. ஓ, இங்கு வா. ஆஹா, அட்மான் கனவுல இப்படி எப்படி செஞ்ச? இந்த பூனை எடுத்து போய் இங்கிருந்து போ. நானே நீ கற்பனையா இருக்கிறியா நினைச்சேன். என்ன திருவாங்க இந்த எதிர்பார்க்கல. சரி, நம்பிக்கையோட இருக்கணும். அங்கேயே இருங்கள். நீங்கள் பாஸ்கெட் பால் விளையாடுகிறீர்களா? அது எனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தேன். எனக்கு ஒரு பதக்கம் கிடைத்தது. தயவு செய்து ஒரு பந்தை கொடுங்கள். நான் முடியாது. எஸ். ஓ, அதுதான். ஒரே ஒரு வேலை மட்டும் முடிந்துள்ளது. நிறுத்து. நான் உன்னை பிடிச்சு கொள்றேன். ஏன் ஓடுற?
இங்க அப்படி செய்ய முடியாது. இது கூடைப்பந்தாட்டு மைதானம் அல்ல. பாருங்க பாருங்க. ஓ சரி, உங்களை நான் அடையாளம் காண்கிறேன். நீங்கள் குவெண்டின் சமித். நான் நேற்று தொலைக்காட்சியில உங்களை மட்டுமே பார்த்தேன். என் படத்துல கையெழுத்துக்கள் போட ஒரு படம். ஆஹா, எளிது. என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஓ மியோனடி. ஓ நிறுத்து டாக்டர், அவர் எதையோ மறைக்கிறார். அவர் பந்தை விட மாட்டார். அதை திருப்பி கொடுக்குங்கள். நான் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க போகிறேன். என்ன நடக்குது? ஓ இல்ல ஆஹா. ஓ ஓம் தெரியுமா, நான் போகிறேன் என்பதாக நினைக்கிறேன். நன்றி. ஆஹா, ஓ அவரிடம் எனக்கு கையொப்பம் கிடைத்தது. அவர்கள் மிருகங்களை பல் மருத்துவர் அலுவலகத்தில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் ஏரியை இங்கே விட்டுவிட முடியும். இந்த தாதி வேலை பார்க்கும்போது நான் வெள்ளை ஆடை ஒன்றை சூடிக்கொள்கிறேன். அவர்கள் தங்கள் ஊழியர்களுடன் எந்த சிக்கல்களும் இல்லை என்று நினைக்கிறேன். சரி, இதை செய்யலாம். அந்த மருத்துவ சாம்பிளில் ஏரியை மறைக்கிறேன். தீட்டு திட்டம். ஓ வணக்கம். ஓ ஹலோ, என்ன செய்வது? வேலை செய்யும் இடத்தில் தொலைபேசியில் இருக்கிறீர்களா? ஆனால் நான் செய்தேன். போகலாம். ஓ சரி. ஆஹா, போதும். அச்சோ, எனது யோசனை அருமை. முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்போது என்னிடம் ஈரி இருக்கிறான். ஆஹா, அது எனது சின்ன வெற்றி. மன்னிக்கவும், நாம எப்போது தொடங்குவோம்? நான்சி ஐ, நீ அப்புறம் போனில் இருக்கிறியா? ஓ இல்ல, உண்மையில இது ஓ நான் மிகவும் அது மிக வித்தியாசமாக இருக்கிறது. சுவர் அங்கே இருந்தார் என்று நினைச்சேன். ஓ நான் கொஞ்சம் தாமதமாகி விட்டேன். இருங்க, என்ன நடக்குது? ஏ நீச யார்? மேலும் என் அலுவலகத்தில் எதுக்கு ஒரு முயல் உள்ளது? நான் போகிறேன். அது என்ன? ஓ ஒரு நொடி. அடுத்து. ஓ அது நான். எனக்கு அதிர்ஷ்டம் வர வாழ்த்துக்களை கூறுங்கள். காத்திரு. புஸ்தகத்தை திற. என்ன? ஓ நான் உள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புத்தகம் மட்டும்தான். ஆமா, தவறில்லை. நான் நினைச்சதே அதுதான். ஹாம்ஸ்டர் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் விலங்குகளை மருத்துவமனையில் வைத்திருக்க முடியாது. நீங்கள் சோதனைக்கு சென்று கொண்டிருக்கும் போது நான் அவனை அவன் கூண்டில் வைக்கிறேன். நீங்கள் வெளியே செல்லும் போது அதை எடுத்துக்கொள்ளலாம். இதோ. ஓ இல்லை, என் கரப்பான் பூச்சி மைக்கேலுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ இல்லை, எனக்கு ஒரு திட்டம் தெரிகிறது. என்னை முதலில் செய்ய வேண்டியது வைட்டமின்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை குறிக்கோள் வைத்து சுடுதல். இதை செய்வோம். என்னால் மிகச்சரியாக செய்வது தெரியும். யாரும் என்னை காண மாட்டார்கள். ஓ ஆம், நான் ஒரு உண்மையான நிஞ்சா. சரி, என் செவ்வாண்டு பூச்சி மைக்கேலை அங்கே வைக்கலாம். நிச்சயமாக அவர்கள் என்னை வைட்டமின்களுடன் செல்ல விடுவார்கள். உட்புகு மைக்கேல். சரியானது. ஆம் ஆம் ஆம். அவன் வெறுமனே காத்திரு காத்திரு. ஆஹா, ஆம். ஜார்க்குள் என்ன இருக்குது? வைட்டமின்களா? சரி, நீங்கள் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். உள்ளே வாருங்கள். ஓ ஆம். ஓ வணக்கம். உங்களே அங்கிருந்தது கவனிக்கல. இருந்துக, தொடங்கலாம். மைக்கேல், நீ உயிரோடையா இருக்கேளா? அங்க நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம். few செகண்ட்ஸுக்குள் உன்னை வெளியே விடக்கூடும். ஆனால் கவலைப்படாதே, அவர்கள் இப்போது நீண்ட நேரம் இருக்க மாட்டார்கள். நான் எந்த பல் சரிபார்த்து பார்ப்பேன். அப்புறம் நாம வீட்டுக்கு போவோம். அது எங்கே? ஏதேனும் தேடுகிறீர்களா? நான் சர்வதேசமாக இருக்கிறேன். வைட்டமின்களுக்கு. ஓ நீங்கள் அதை வச்சிருப்பது நல்லது. அதை எனக்கு கொடுங்கள். ஓ அவற்றை இன்றி இருக்க முடியுமா? அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லா வைட்டமின்களும் எங்கே? ஏன் ஜாடி காலியாக இருக்குது? ஓ ஓ அது என்ன பிரச்சனை? யார நீ இங்கே கொண்டு வந்தாய்? உனக்கு தாழ்வு. வெளியே போ. சரி, நான் மைக்கேலையும் கூட உடனே அழைத்து செல்வேன். அவர் என்னுடைய நண்பர். காலை உணவு நேரம். சோம்பேறி வார இறுதி. ஆனால் காத்திருங்கள், அந்நியர்கள் உங்கள் வேலையை தாண்டி வந்துள்ளனர். அவர்கள் நல்ல நோக்கத்துடன் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இல்லை, 2 கொள்ளையர்கள் கருப்பு உடையில் உங்களை நோக்கி வருகின்றனர். ஓ இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்? கீரா உடனே மோசமானதை கற்பனை செய்கிறாள். மற்ற அனைவரும் சோம்பி இருக்கும் போது நீங்கள் மற்றும் ரேச்சல் பகல் வெளிச்சத்தில் கொள்ளையடிக்கப்படுகிறீர்கள். அந்த 2 ஏழை பெண்களை உதவுங்க, அவங்களை காப்பாத்துங்க. அந்த 2 கெட்டவங்க எல்லா பரிசுகளையும் சாதனங்களையும் எடுத்து செல்ல போறாங்க. ரேச்சல் இங்கே வா, பாரு. நாம் உதவிக்காக அழைக்க வேண்டும். நிறுத்து.
ആയിട്ട് ஸோ வலுவான் ஒட்டுநேரி ஃபைன் கோனை எடுத்து அப்ப என்ன நடக்குது அப்படின்ற வைப்போம். தரையில ஒரு நல்ல ஒட்டுநீர் அடுக்கு போடு, குறைவா போடாதே. அதுக்கு அடுத்ததாக பைன் கோன்களையும் ஒட்டவும். அங்கே உங்களுக்கு ஏன் என்பதை சொல்வோம். முதலில் அந்த கொள்ளையன் தரையில் ஒட்டிக்கொள்வான். அவன் கால்களை விடுவித்தவுடன் நீங்கள் அமைத்துள்ள இரண்டாவது பாதியில் அவன் விழுவான். ஒரு காலனியுடன் ஓடுவது கடினம். அவனுடைய கூட்டாளி அவனை காப்பாற்ற வந்தாலும் அவர்களின் திட்டங்கள் ஏற்கனவே தலைகீழாக மாறிவிட்டன. சரி, எங்க பெண்கள் இப்போது திருடர்களுக்கும் மற்ற தவறான செயல்களுக்கும் எதிராக போராட தயாராக உள்ளனர். உங்க கையில் சூப்பர் க்ளூ இருந்தால் தீமை அதன் முழங்கால்களில் விழுந்து அங்கே சிக்கிக்கொள்ளும் அல்லது ஒரு கண்ணி அமைக்கப்பட்ட இடத்தில் சிக்கிக்கொள்ளும். ஆகவே நாங்க தயாரா? பிங்கோ! பெண் மற்றும் மைக் தங்கள் செயல் திட்டத்தை பற்றி பேச ஓரளவு ஓய்வு எடுக்க வேண்டும். ஆனால் இந்த கெட்ட கூட்டணி விரைவில் மீண்டும் எழுந்திருக்காது. எங்கள் ஒட்டும் கண்ணி அதன் முதல் பலியாளரை பிடித்து விட்டது. நாற்காலி இப்போது எடுத்துச் செல்லப்படுவது போல தெரிகிறது. என்ன சிரிக்கிற மைக்? நீயே வெளியேற முயற்சி செய்யலாமே. போதும். ஒரு சாதாரண மிருதுவான டெடி கரடியும் ஒரு பாதுகாப்பு ஆயுதமாக மாறலாம். அவனின் முதுகை வெட்டி உள்ளே இருக்கும் பஞ்சுகளை எடுத்து விடுங்கள். ஒரு முள்ளான கற்றாழையை அவனுக்குள் வைத்து விடுங்கள். அப்படியே இப்போது அவனை மீண்டும் தைத்து அவன் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வைத்து விடுங்கள். அவர் ஏமாற்ற ஃபரி அப்படி நான் வீட்டு ஷாக் நிச்சு கொண்டிருக்குது. சோடா மற்றும் பொம்மைகள். முதலில் என்ன எடுக்கணும்? நான் உன்னை தேர்வு செய்கிறேன். ஓவி, அது வலிக்கிறது. பெண், உதவுங்கள். நீ பயனற்றவன். இது குத்தப்பட்டுள்ளது. மைக், உன் நரம்புகளை அமைதிப்படுத்த ஒரு கோக் வேண்டுமா? சுரபாரன் விருந்தினர்களுக்காக எக்ஸ்ட்ரா வேண்டிய அடுத்த பரிசு சிறஃபரத் இடத்தில் பாப்கார்னில் இருக்கும். அங்கே ஒரு எலி தொலைப்பான் வைத்து மேலே மேலும் பாப்கார்ன் தூவுங்கள். மேலும் நம்முடைய தீயவர்களை பிடிக்க சோஃபாவின் பின்புறம் மேலும் சில தொலைப்பான்களை அமைக்கவும். ஓ, இது நல்லதாக இருக்கும். நிச்சயமா உன்னை வீட்டுல இருக்கிறது போலவே உணர்கிறாய். உண்மையா? டிவி பார்த்து உனக்கே சாப்பாடுகளை எடுத்துக்கோங்கறியா? ஓப்ஸ். பாப்கார்ன் திரும்ப தாக்குகிறது போல் இருக்கிறது. சமாதானமாக இரு நண்பா, இவ்வளவு சத்தம் செய்யாதே. அது என்ன? என் விரல்கள். அடடே, வாங்க. அச்சச்சோ, அங்க என்ன இருக்குது? ஸ்லிக். என்னையா? அத படிகளில் கவனமா ஊற்றுங்கள். ஆனால் நீங்களே அதில் வழுக்காதீர்கள். அது பெரிய வீழ்ச்சியாகும். கீழே போய் இத முடித்து விடுவோம். ஐயா, திருடன், உன்னுடைய நடப்பதை கவனிக்க சொல்லி யாரும் உன்னை கற்றுக் கொடுக்கலையா? கைஸ், நீங்கள் இங்கிருந்து வெளியேறுவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் உண்மையில நினைக்கிறேன். முடிந்தால் வேலைகள் பெறுங்கள். நல்ல கண்ணில் அடிபட்டது. பெண், குளிர்ந்த கடினமான பணம். நன்றாக, அது போலியானதுதான். இது எந்த குற்றவாளியின் கவனத்தையும் ஈர்க்கும். அவன் சுற்றி திரியும் போது இது போலியானது என்பதை அவன் கவனிக்க மாட்டான் என்று நம்புகிறோம். இதற்காக நம்பகமான பசையை மீண்டும் தேவைப்படும். அந்த ஜோக் கடையில் வாங்கிய பிளாஸ்டிக் மலம் சிலவற்றை உங்க நகை பெட்டியில் வச்சுடுங்க. ஐயோ, ஒரு குற்றவாளி ஒளிரும் ஏதாவது கிடைச்சாத்த அதை தவிர்க்க மாட்டாரு. பாப்பா, அதாவது அவங்களை நிச்சயமா பயமுறுத்தும். இறுதியாக இந்த வீட்டில் மதிப்புள்ள ஏதாவது. அடடே, நான் இதை கிழிச்சிட்டேன். ஏதாவது இருக்கிறதா? என்ன? இல்ல, அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறது. ஐயோ! இந்த 2 திருடர்கள் இன்னும் கைவிட தயாராக இல்லை. அவர்கள் எப்போதாவது கற்றுக்கொள்வார்களா?
கிராரோஸ் என்று பிரெயில சிக்க போறாள். அவளுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னு இருக்கு. நன்றி. அந்த கம்பால்கள் அவளை இப்பதே காப்பாற்றி இருக்கலாம். மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அறியாத பெண் மற்றும் மைக் நுழைவதற்காக காத்திருக்கிறது. அங்கே ஷால்ல கீழே வச்சு பிள்ளைங்க நண்பர்களே, ஆனது இல்லை, அது வலியோட இருந்தது போல தெரிகிறது. எனக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கு நேரம். நான் அதற்குரியவன். அவர்கள் இருவரும் விழுந்ததில் கடுமையாக மயங்கி கிடக்கிறார்கள். இது கிராவுக்கு குற்றத்துடன் போராடுவதில் சற்றே படைப்பாற்றலாக இருக்க வாய்ப்பு அளிக்கிறது. லிப்ஸ்டிக் கிராவின் மனதை உயர்த்துவதற்கே. ஆனால் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அது ஆண்களுக்கு ஒரு கண்கவர் நிறம். இப்போது சில சிலந்திகள். இவை இந்த பூனை திருடர்களுக்கு சத்தமாக ஹிஸ் செய்ய ஏதாவது கொடுப்பது உறுதி. நீங்கள் தயாரா? ஆஹா, அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன அழகே! உயிருடன் இருக்கும் உலகிற்கு திரும்பி வருக. ஒருவரை ஒருவர் பாருங்கள். ரேசலுக்கு தனது சமையலறையில் சுற்றித் திரியும் யாருக்கும் இன்னொரு தந்திரம் உள்ளது. முதலில் உங்கள் தொலைபேசியில் ஒலியை அதிகரித்து அதை அலமாரியில் மறைத்து வைக்கவும். பின்னர் ஒரு பாசி பனிக்கூழ் கேன் எடுக்கவும். நீங்கள் ஒரு கயிற்றை இணைத்துள்ள இடத்தில் ஒரு புஷ்பினை ஒட்டவும். பின்னர் ஸ்ப்ரே பொத்தானை ஒட்டவும் மற்றும் குறிக்கோளை எடுக்க தயாராக இருங்கள். கேனை அலமாரியின் உள்ளே ஒட்ட மற்றும் கயிற்றின் இறுதியை கதவிற்கு ஒற்ற இருபுற ஒற்றும் டேப்பை பயன்படுத்த வேண்டும். ஆம், இது கொஞ்சம் சிக்கலானது, ஆனால் முழுமையாக மதிப்புள்ளது. இதை செயல்பாட்டில் பார்ப்போம். சரி நண்பர்களே, நீங்க இங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பழமா, மதிப்பில்லாதது? சீஸ் ஃப்ரோசே அண்ட் ஃபர்ட் காஃபி டீ உங்களையும் முடித்து விடுங்கள். கீழா முக்கியமான அழைப்பை செய்யுங்கள். ஒரு தொலைபேசி ஒலிக்கிறது என்று கேட்கிறேன். அது நமக்காக இருக்குமா அல்லது குறைந்தபட்சம் ஒரு புதிய தொலைபேசியை எடுக்கலாமா? அது எங்கிருந்து வருகிறது? இதை எடுத்துக்கொள். உங்களை போன்ற மோசமான இரட்டையர்களே, உங்கள் குற்றங்களுக்கு நீங்கள் இப்போது குறிக்கப்படுகிறீர்கள். சிறந்த வேலை பெண்களே. உங்க வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டுச்சு. அந்த 2 கருப்பு ஆடையில உள்ளவங்க கோபமாவே இருக்கிறாங்க. இங்கே அவங்க வர்றாங்க. இப்போது இங்கு பெற்ற வரவேற்பின் பின் நிச்சயமாகவே அதிர்ச்சியடைந்து சோர்வடைந்துள்ள நமது கொள்ளையர்களுக்கான பெரிய நிறைவு. இங்கிருந்து வெளியேறு என்ற நுட்பமான செய்தியுடன் ஒரு பயணக்கோடு மிக நன்றாக வேலை செய்யும். முடிந்தது. கட்டப்பட்டு கீழே கொண்டு வரப்பட்டனர். மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் செல்வீர்கள் பெண்களே. காலை வணக்கம் நான்சி மற்றும் பிரிட்னி. நீங்கள் எப்படி தூங்கினீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் கூண்டுகளில் ஏன் இருக்கிறீர்கள்? மேலும் சுவரில் உள்ள இந்த விசித்திரமான பொத்தான்கள் என்ன? ஓ, மற்றவரும் யார்? மிஸ்டர் கிளவன், இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று பெண்களுக்கு சொல்ல முடியுமா? அவர் பிரிட்னியை ஒரு பொத்தானை அழுத்த சொல்லி இருக்கிறார் போல. சரி, வேற வழி இல்லை. முயற்சி செய்யலாம். வாவ், அது என்ன? நுடல்லா நல்லதாகவே இருக்கிறது. வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய நுடல்லா வாலிய பார்த்ததுண்டா? வாவ், மிஸ்டர் கிளவன் கூட தன்னை தடுத்துக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது ஓ மை காட், அவர் என்ன செய்கிறார்? கவனமாக இரு பிரிட்னி. ஓ இல்ல, அவள் முழுவதும் நுடல்லாவால் மூடப்பட்டு விட்டாள். ஆனால் அது உண்மையில் அவ்வளவு மோசமா? சாக்லேட் பார்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். மேலும் அது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சிரிக்காத நான்சி. நீங்க என்னாக போகிறீர்கள் என்பதை பார்க்கலாம். நீங்கள். நான் இப்போது சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். வணக்கம். சரி. சரி பிரிட்னி, நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். அதனால் நாங்கள் நான்சியின் அதிர்ஷ்டம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிப்போம். சரி நான்சி, பார்க்கலாம். ஒரு வானவில். அதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் கிளவன்? ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. வானிலை முன்னறிவிப்பாளர்கள் வானவில் மழையை வாக்குறுதி அளித்தனர் போல. கவனமாக இரு நான்சி. வாவ், நான்சி இப்போது முழுவதும் வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறார். அவள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறார். அது போல் இருக்கிறது. மிஸ்டர் கிளவன் நிறங்களை விட்டு வைக்க மாட்டார். ஆம், இப்போது நான்சி ஒரு குளத்தில் விழுந்தது போல் இருக்கிறார். ஓ காத்திரு, கவனமாக இரு பிரிட்னி. நீ 2 பொத்தான்களை ஒரே நேரத்தில் அழுத்தியதாக தெரிகிறது. இப்போது என்ன நடக்கும்? நாமே தெரிந்து கொள்வோம். தேன், எவ்வளவு பெரிய பீப்பாய். இனிய சுவையான சிகரெட்டுகள். கவனமாக இரு. வாவ், அருகில் தேனீக்கள் இல்லை என்று நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளவு தேன் பிரிட்னி மீது ஊற்றப்பட்டுள்ளது. இந்த சேன்மழை எப்போது முடியும்? யம் 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 யம். அடுத்தது என்ன?
இறகுகளா? ஓ இல்லை, இறகுகள் சுவையானவை அல்ல. அவை ஒட்டிய தோலுக்கு ஒட்டிக்கொள்ளும். ஏழை பிரிட்னி, நீ ஒரு பறக்கும் கோழி. பிரிட்னி, நான் நான்சி இருந்தால் நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன், ஏனெனில் அடுத்தது அவள்தான். சரி, நான் பொத்தானை தேர்வு செய்கிறேன். நான்சி, பார்ப்போம். ஆப்ஸ், நான் சொன்னதுதான் இதுதான். மகிழ்ச்சியாக இருக்க இது மிகவும் விரைவாக இருந்தது. இந்த பெரிய பச்சை சளிய பாருங்கள். எப்படி நீள்கிறது. மன்னிக்கவும் நான்சி, ஆனால் நீ சளியில் நீந்த வேண்டியிருக்கும். ஓ, அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. ஓ மை காட், சுவாசிக்க மறக்காத நான்சி. அப்படியே? ஆமாம், அதுதான் துரதிர்ஷ்டம். சரி பிரிட்னி, உன் அதிர்ஷ்டத்தை நீயும் முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அப்படி என்றால் இறகுகளை தவிர இந்த முறை அவளை என்ன காத்திருக்கிறது? காத்திருங்கள், அது கிளிட்டரா? என்ன அழகு, எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. நீல சீக்வின்களின் மழையை யார் ஆர்டர் செய்தார்? கண்டிப்பாக நான் அல்ல. ஓ, ஆரோக்கியமாக இரு பிரிட்னி. ஹே, அந்த கண்ணாடி துகள்கள் உன்னிடம் மோசமாக தெரியவில்லை இல்லையா? வாவ் வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் நீல கண்ணாடி துகள்களை அடிக்கடி அணிய வேண்டும் என்று நினைக்கிறேன். அது எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி சரி, உன்னை பாராட்டிக்கொள். அது போதும், விளையாட ஆரம்பிக்க நேரம். பொத்தானை அழுத்து நான்சி. சரி, பார்ப்போம். ஓ வாவ், இது ஒரு வெடிக்கும் கிராம. இது உன் வாயில் மிகச் சிறப்பாக வெடிக்கிறது. சரி நான்சி, உன் வாயை அகலமாக திற. இது இப்போது குளிர்ச்சியாக இருக்கும். அரி என்றால் ஆமாம், நான்சி தன் மீது சுவையான ஏதோ ஒன்று பொழிகிறது என்பதை உணர்ந்து விட்டாள். எவ்வளவு குளிர். ஓ, பிரிட்னி கூட கொஞ்சம் விரும்புகிறாள் போல. என்ன? ஹே ஹே, அது நியாயமில்லை. பிரிட்னி சலிசாஸ் இவர் சுவையானவர் பொழுது நான்சியின் திட்டங்களில் இல்லை. செவிஷாக வெடிக்கின்றாமல் முடிந்து விட்டது போல. அடுத்த சவாலுக்கு செல்ல நேரம். இப்போது ஒன் முறை பிரிட்னி, யாருக்கு தெரியும், அவளும் ஏதாவது சுவையானதை பெறலாம். ஓப்ஸ், ஆம், தச்சமாக பூனைகளுக்கு, ஆனால் மனிதர்களுக்கு அல்ல. எவ்வளவு பூனை உணவு இருக்கிறது பாருங்கள். இது 100 பூனைகளுக்கு போதுமானது, அல்லது ஒரு பிரிட்னிக்கு இல்ல. ஆஃபக், அது அருவருப்பாக இருக்கிறது. மிகவும் தனித்துவமான வாசனை. ஆம், உண்மையில் குறைந்தது பேக்கேஜிங் முடிஞ்சது நல்லது. நான்சி, தூங்காதே. என்ன? விரைவாக பொத்தானை அழுத்து. உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு முட்டை. அருவருப்பு. சரி மிஸ்டர் கிளவன் ஆச்சரியங்களால் நிறைந்தவர். இந்த பெரிய முட்டை கூடை பாருங்கள். இது எல்லாம் நான்சியின் மீது சிந்த போகிறதா? ஐயோ, vermachere. Definitely house renew. நீரும் அசௌகரியமய. ஐயோ, எவ்வளவு முட்டைகள். ஒரு முட்டை நான்சியின் வாயில் நேராக மோதியது போல தெரிகிறது. ஓ, பிரிட்னியின் நண்பரை இவ்வளவு சிரிக்க கூடாது போல இருக்கிறது. ஒரு துல்லியமான தாக்கம். ஓ இல்லை, பிரிட்னி தவறுதலாக பல பொத்தான்களை அழுத்திவிட்டார். இப்போது என்ன நடக்கப் போகிறது நாமே காண்போம். வாவ், கோலா நல்லதாக இருக்கிறது. கோலாவை யார் விரும்ப மாட்டார்கள், குறிப்பாக அதுக்கு பெருமளவு இருக்கும்போது. சரி மிஸ்டர் கிளவன், பிரிட்னிக்கு இந்த குளிர்ச்சியான பானத்தை கொடுக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், பிரிட்னி மீது மிகவும் ஊற்றப்படுகிறது. என்ன ஊற்றப்படுகிறது என்று அவள் உணர்ந்து விட்டாள் போல் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இனிப்பு சோடாவால் பிரிட்னி இப்போது முழுவதும் நாற்றமடிக்கிறாள், ஆனால் அது நிச்சயமாக மதிப்புள்ளது. நிறுத்து. அது என்ன மாவு? ஒரு முழு வாளி மாவு. கவனமாக இரு பிரிட்னி, உன் வாயை மூடிக்கொள். இது அப்படி ருசியாக இல்லை. ஓ, தயவு செய்து. ஓ, இந்த மாவு மழையை பாருங்கள். ஓ மை காட். ஓ, பாவம் பிரிட்னி. ஆமாம், கோக் மழை மிகவும் நன்றாக இருந்தது இல்லையா? சரி, கவலைப்படாதே. அடுத்த முறை உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் நான்சி. இது உன் முறை. ஓப்ஸ், முடி 2 பொத்தான்கள். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம்? வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய கிரீம் பார் பார்த்ததுண்டா? ஒரு வூப்பர்ல எவ்வளவு கிரீம் அடங்கும்? போகலாம். வாவ், எவ்வளவு கிரீம். ஓ மை காட், நான்சி இன்னும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று உணரவில்லை. ஹே
ஹே, இந்த ஜார் ஒருபோதும் காலியாகுமா? நான்சி முழுவதும் கிரீமில் மூடப்பட்டுள்ளார். சரி, அதுவே எல்லாமா? ஓ இல்ல, திருக்லவனுக்கு நம்முடைய ஹீரோவுக்கு இன்னொரு பரிசு உள்ளது, இனிப்பு தூவல்கள். அப்படியே இது விப்ட் கிரீமுடன் நன்றாக பொருந்துகிறது, சுவையாக இருக்கிறது. யம் யம், தூவல்களின் மழை, இதுதான் நான் விரும்பியது. வாவ். மழை முடிந்து விட்டது போல தெரிகிறது. நான்சி தனது இனிப்பை மனதார அனுபவிக்கலாம். ஓ, திருடன் வந்து விட்டார் போல. பிரிட்னி, அது நியாயமில்லை. நான்சிக்கு மிகவும் அதிகமான கிரீம் இருப்பதால் இழப்பை கவனிக்க மாட்டாள். பொத்தானை அழுத்த நேரம் பிரிட்னி. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? வாவ், காரமான நூடுல்ஸ். என்ன பெரிய பாக்கெட். வாவ், பிரிட்னி காரமான உணவை விரும்புவாளா என்று நம்புகிறேன், ஏனெனில் இப்போது அவள் மிகவும் காரமான மற்றும் மிகவும் சுவையான நூடுல்ஸ்களின் மலைக்காக காத்திருக்கிறாள். வாங்க போகலாம். என்ன? வாவ், இது போன்றதை நீங்க பார்த்ததுண்டா? சரி, காதுகளில் நூடுல்ஸ் சாப்பிடுவது என்ன அர்த்தம்? சரி பிரிட்னி, இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு எப்படி ருசிக்குது? அதிகமாக ஆழ்ந்து போகாத. இது எப்படியாவது மிகவும் காரமாக இருக்கும். ஓ, கவனமாக இருங்கள். திருக்குளோன், பிரிட்னி ஒரு தீயை ஆரம்பிக்க இருக்கிறார். நமக்கு அவசரமாக தண்ணீர் தேவை. அதுதான், இது அவளை குளிர்ச்சியாக்க வேண்டும். நீ நன்றாக இருக்கிறாயா பிரிட்னி? அடுத்த முறை காரமான உணவுடன் கவனமாக இரு. நான்சி, உங்களுக்கு பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது போல் இருக்கிறது. நான்சி என்ன பெறுவார் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறேன். வாவ், இது புதுசாக இருக்கிறது. ஒரு பட்டாசு, மிகவும் பெரியது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. மிஸ்டர் கிளவுன் ஒரு உண்மையான கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்வது எப்படி என்று தெரியும். அடுத்தது என்ன? ஒரு நிமிடம். அது ஒரு சாவிதானா? ஆஃப்ஸ், நான்சி இந்த சாவியை பயன்படுத்தி கூண்டிலிருந்து வெளியேற முடியாது போலிருக்கிறது. அதுதான் நல்ல வேலை. சரி பிரிட்னி, சாவியில் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும். மூக்கை தொங்க விடாதே, உனக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும். புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கைஸ், நீங்கள் ஒரே நிற உணவை 24 மணி நேரத்திற்கு சாப்பிடும் சவாலில் இருந்தீர்கள். தொடங்குவோம். உங்கள் நிறத்துக்கு பொருந்திய கொடுக்கப்பட்ட உணவை பயன்படுத்துங்கள். பெரிய ஸ்னீக்கர்ஸின் வாய் உள்ள பறக்குது, ஆனால் இது மிகவும் பெரியது. அதை என் டீ அளவுடன் அளக்கலாம். ஆமாம், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசமான ஐடியா. நான் சமுராய் போல் உடைக்கலாம். ஒரே வேலை கிடைச்சது, அதாவது அவரது ஸ்னீக்கர்ஸ் வெட்ட வேண்டும் தான். அது மிக அருமையா இருந்தது. இப்போது அதை உண்மையில ரசிக்க முடியுது. எப்படி? அதுதான் எளிதாக முழு சாப்பிடுவதற்கு. இது எல்லாம் என்னுடையது. நான் முடித்து விட்டேன். நான்சி, இது உன் முறை. எளிது. என்னிடம் சில நீல நிற சாகி சீப்ஸ் உள்ளன. செம்ம சுவையான சீப்ஸ் இப்போதே சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. ஆஃப், ரொம்ப சுவையா இருக்கு. இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. ஓஹா, இல்ல, ஏன் எரிந்த காற்று வாசனை வருகிறதா? நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. ஓ இல்ல, நான்சி இன்னும் தீயில் இருக்கிறாள். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியுமா? என் நாற்காலிக்கு கீழே ஒரு வாளி தண்ணீர் இருக்குது. நிறைய தண்ணீர் இருக்குது. இது உதவும். நான்சி, நான் உன்னை காப்பாத்துவேன். இறுதியில் அது மிக மோசமா இருந்தது. ஆனா இப்போ ஆனால் அதை களைந்து விட வேண்டும். சரி, இது மேல். உங்கள் உதவிக்கு நன்றி. ஜில், உன் நேரம். ஓ ஹலோ பிங்கம். வாவ், எவ்வளவு பெரிய ஹபாபுபா. ஓ மை கிராஷியல் தெய்வமே, அருமை. சரி, அதை நிகழ்த்துவோம். இது ருசியாக இருக்கிறது. நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஆச்சரியம். ஜில், எப்படி உன்னோட பொருந்துகிறாய்? என்னால் பூச்சலை மிகவும் விரும்புகிறேன். எனவே நான் முடிவில்லாத அளவிற்கு புசிக்க முடிவு செய்திருக்கிறேன். சிரி, மிக பெரிய பபுள் நிகழவிருக்கிறது. ஜில், இங்கே அவசியமில்லை. நண்பர்களே, மன்னிக்கவும். அப்படி நடக்கணும் என நான் நினைக்கவில்லை. என் மிச்ச உலகு ரோட்டை எடுத்து விட வேண்டும். என் மூக்குக்கு என்ன ஆச்சு?
அது இளஞ்சிவப்பா. உங்களுடைய மூக்குகள் கருப்பு மற்றும் நீளமாக இருக்கு. அதே நிற உணவை சாப்பிடுவதின் பக்க விளைவாக தோன்றுகிறது. அடுத்து நீங்கும் புதிய இனிப்பு தயாரா? இதோ உங்கள் முன்னால். லாரனுக்கு கருப்பு பர்கர், நான்சிக்கு ஐஸ்கிரீம், ஜில்லுக்கு பிங்க் பிக் டோனட். இதுவே முதலில் தொடங்கும். ஜில், வாங்க. இப்போது நான் இந்த ருசியானவற்றை விரைவாக சமாளிக்க போகிறேன். கத்தி மற்றும் முலாமரம் தயார். பாட்டி, அதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாம் என்னக்குத்தான் என்று நினைக்கும் நேரம் வந்துவிட்டது. இது ருசியாக இருக்கிறது. நண்பர்களே, அதை பற்றி திரும்பவும் யோசிக்க வேண்டாம். அருமை, என் டோனட் முடிந்து விட்டது. நன்றாக. வாங்க நான்சி, நான் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் ஒரு மாமுத்தை கூட சாப்பிடுவேன். நான் உடனே முடிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன் கையுறைகளை போடுவேன். அழுக்காகாத. இது ரொம்பவே கடினம். ஜில், மன்னிக்கவும், நான் அவ்வளவு நினையல. ஓ சரி, நல்லா. என்னுடைய பர்கரை நோக்கி செல்றேன். நான் அதை எங்கு கடிக்கணும்? நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெருசு. ஆனா ஒரு யோசனை இருக்கு. அதை விருந்துகளா வெட்டி விடலாமா? அதுக்கு நான் ஒரு கப் பயன்படுத்துவேன். மிக சிறந்தது. பாகங்கள் கிடைச்சது. ரொம்ப சிறப்பா இருக்குது. நான் இன்னும் பல செய்வேன். அதிசயம். ஓ ஆம், என்னுடைய முகத்தில் ஏதோ இருக்கிறது. நன்றாகவே. நான் நிறைந்து விட்டேன். இந்த சுற்றத்தை உன் கண்களால் முடிக்கப் போகிறேன். நன்கு இதை பருக கோபித் தடவை உபயோகிக்கலாமே. ஆனால் அந்த கோபித் தடவை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது. இன்னும் பெரியதொரு தடவை கண்டுபிடிப்போம். எனக்கு நினைக்க தோன்றுகிறது இது சிறந்ததுதான். ஓ, இது மிகவும் கனமாக உள்ளது. நான் எல்லாவற்றையும் வீழ்த்தி விட்டதை நம்ப முடியவில்லை. இது இன்னும் நல்லதே. நன்றி மார்ட்டின். மார்ட்டின், உன் காதுகள் கருப்பாக இருக்கின்றன. மற்றொருவனது நீளமாகிவிட்டது. சோர்வு. உன்னுடையது இளஞ்சிவப்பாக இருக்கிறது. கயிறுடன் இருக்கிறதா? பெண் மக்களே, நீங்கள் குடிக்க விரும்புகிறீர்களா? ஒரு விரல் இருக்கிறது. அங்கு இல்லை. அது எங்கே இருக்கிறது? நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். புதிதாக உணவு இருக்கிறது. என்னை பார்த்து கண்கள் சுழித்தார்கள். சரி நண்பர்களே, மீண்டும் இது பிளாக் அப். என்கிட்ட பெரிய ஆதரவாளர் இருக்கிறார். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நான் செய்தேன். ஓ, நான் செல்றேன். ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது. ஓ, நன்றி நண்பர்களே. சரி, ஆனா இது எங்க கொத்தணும்? நான் எப்படி செய்கிறேன்? நான் அதை செய்துட்டேன். சரி, ஒரு மாற்றம் சண்டைகளை கொடுத்துடுவோம். நான் சில மெய்யாலி கலை காட்சிகளை செய்ய போகிறேன். ஹா, முடிந்தது. நன்றி நண்பர்களே. இப்போது இந்த சீர்மையான உரிமை பிங்க் மாக்ரூனை ருசிக்கலாம். சுவையாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆஞ்சல், உனக்கு இவ்வளவு இனிப்பு விருப்பமாய் இருக்கிறது என்பதை நான் அறியவில்லை. somehow எனக்கு சக்தி கிடைக்க வேண்டும். அது எனது கையொப்ப காலடி என்று சொல்லலாம். மக்காரூன் 4 துண்டுகளாக பிரிந்தது. இது இன்னும் வசதியானது. நான் அடங்க முடியாததால் இதையெல்லாம் சாப்பிடுவேன். ஓ, சிறப்பாக இருக்கிறது. சரி, அடுத்ததே போய் பார்ப்போம். என் நிகழ்ச்சி, உன் முறை. அருமை. எனக்கு மிகவும் பசிக்கிறது. கிரீமுடன் தொடங்கலாம். அதுதான் உண்மையிலேயே சிறந்தது. பெண்கள் ஏதோ திட்டமிடுகிறார்கள். என்ன நடக்க போகுது? ஓ லாரன், நீ ஒரு பிரச்சனையில் இருப்பது போல தெரிகிறாய். உன்னுடைய முகம் ஏற்கனவே கருப்பாக வர்ணமிடப்பட்டதா, அல்லது அது ஒரு கிரீமா? அதுவெல்லாம் நகைச்சுவையா? நான் இப்போது முழுவதும் அழுக்கு. இதனால் கேக் கெட்டு போனது. ஆனால் கிரீம் இன்னும் மிகவும் நல்லது. உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அம்மா, நான் இதை பிடிக்க வேண்டுமா? ஆஹா, இது மிகவும் கடினமாக இருக்கிறது. என்னோடு இப்படியா? இல்லை. ஆஹா, இல்லை. ஓ, ஒருவேளை இப்படியா? எதை வேண்டுமானாலும் செய்க. நான் என் சொந்த முறையை பயன்படுத்துவேன். மற்றும் ஐயோ, என் மணி. சரி, நான் அவற்றை பயன்படுத்த போவதில்லை. நான் கை பயன்பாட்டை பயன்படுத்துவேன். ஆமாம், இது அருமையாக ருசிக்கிறது. அப்படியா? எனக்கு என் விரல்கள் பிடிக்கவில்லை. மார்டின், உன்னிடம் அங்கே பச்சை நிறம் இருக்கிறது. ஹலோ, என் கண்கள் பிடிக்கிறதா? நீங்கள் அனைவரும்
இது ரொம்ப ருசியா இருக்குது. இன்னும் ஒண்ணு இருக்குது. முதல் மர்மலேட், அப்புறம் கண்ணு. ஆஹா, நான் நீளமா மாறிட்டேன். நான் கருப்பா. அமைதியா இருங்கள். சரி பாசங்களே. ஜில் பிங்க் பீட்சா வாங்கினார். மாரின் பிளாக் நூடுல்ஸ் வாங்கினார். நான்சி நீங்க பேன் கேக் வாங்கினார். அவை அழகா இருக்கின்றன. நான் விரைவில் சாப்பிட முயற்சிக்கிறேன். பேன் கேக்ஸ் நல்ல பிரியமருமாக மணக்கிறது. மேலே உள்ள வன்னி பழங்களுடன் உள்ளவற்றை பருக விரும்புகிறேன். அது எனக்கு பிடித்ததுதான். ஓ ஆம், ஹூ, உங்களுக்கு வன்னி பழங்கள் வேண்டுமா? அவ்வளவே. உங்களுக்கு சூப்பர். மரின் அதை பிடிக்கவில்லை. மேலும் நானும். இது மிகவும் நல்லது. எனக்கு இன்னொரு வேண்டும். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். சுற்றி புன்னகைக்கிறது. ஓ, அடித்து பிடித்து விட்டேன். இறுதியாக ஒன்றே மிச்சம். நான் இதை கையாண்டேன். எனக்கு ஒரு வேடிக்கையான ஆனால் கோபமான முகம் கிடைத்தது. மன்னிக்கவும், என்னுடையது. ஏன் நீ சிரிக்கிறாய்? என்னால் இப்போதே என் கருப்பு கூழ் உணவுகளை கொண்டாட முடிகிறது. வாங்க முயற்சி பண்ணலாம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் இதை ஒரே நேரில் எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். இது மிகச் சிறந்தது. ஓ, ஆம். உலகின் சிறந்த நூடுல்ஸ். அதுதான் வேகம். அவர் எப்படி அது செய்கிறார்? அதுவே ஃபீசி, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். ஜில், நீ தொடரலாம். ஷி, எப்படி இருந்தாலும் எனக்கு தோன்ற வேண்டும். நான் ஒரு பீஸாவை அவன் விரல்களில் அது வட்டங்கள் போன்று சிந்திக்கும். இப்படியாகவே யாரும் இதுவரை எதையும் செய்யவில்லை. இது எனது சொந்த அடையாளமான வழியாக இருக்கும். இதை பயன்படுத்தி பார்த்து விடலாம். இது தும்முதல். நண்பர்கள், மார்ஷ்மெல்லோ பீட்சா பெப்பரோனிக்கு கூட ஏற்றது. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹா, ஓ, என் கைகள் பிங்காக மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்படியா? அழகா இருக்கு. நீயும் ஒரு முட்டாள்தான். நீயும். கைஸ், உங்களை காத்திருக்க சில சுவையான உணவு உள்ளது. ஜில் புது அளவு ஸ்ட்ராபெரி போக்கி கொண்டு வந்துள்ளார். மார்டின் கோக் வைத்துள்ளார். நான்சி கம்மி மனிதனை கொண்டாள். எல்லாற்றும் ரொம்ப அழகா தெரியுது. நான்சி, வாங்க. இத முன்பு ஒருபோதும் சாப்பிடல. வாவ், அவ ரொம்ப சுவையாகவும் புளிப்பாகவும் உள்ளன. நான் இன்னும் சாப்பிட போறேன். ஆனா முதலில் நான் அவற்றை சுற்றி வைக்க இருக்கின்றேன். பார்ப்போம். ஆமாம், ஒன்று கூடுதலாக ஒன்று. மிக புளிப்பு. கூல் சில். இப்போது நீ அற்புதமாய் அதை முயற்சிப்போம். எனக்கு ஸ்ட்ராபெரி போக்கி மிகவும் பிடிக்கும். 4 நிறுத்த முடியாது. உண்மையில கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிறப்பை சேர்த்தால் நல்லது. ஸ்ட்ராபெரிகள் எப்போதும் அதிகமாக இருக்கும். அது ருசியானது. ஓ ஆமா, நான் முடிச்சிட்டேன். மார்டின், நீ ஒருவனே மீதம். ஏ, நான் இந்த பெரிய கிண்ணத்தை குடிக்கிறதுக்கு வருகிறேன். உன்னால கூட கவனிக்க முடியாது. இது ஒரு காட்சி மாதிரி. நன்றாக சாப்பிட வேண்டியது தானே? சப்பரிவு மாடின். சரி, இதோ பெண்களே, போதும். எனக்கு போதும். அப்படியே நிறுத்துங்கள். நாம் சாதித்தோம். மார்டின், நீ எல்லாமே கருப்பாயிட்டே. நீங்கள் எல்லாம் பிங்க் நிறமாகவே இருக்கிறீர்கள். எங்கு சென்றீர்கள்? ஜெல், எவ்ரிஒன் எங்கே? வணக்கம், நான்சி. இதோ ஜில். மார்டினை பற்றி மனதில் வைத்து விட்டோம். நீங்கள் மனித ரூபத்திற்கு திரும்ப போவது எப்படி? எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனது மருத்துவர் பெட்டியில சில மருந்துகள் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏதையா நடந்து காண்டிருக்குது. நம்ம முந்தான போல. நாம இந்த சவால் தானம் நல்லா முடிச்சிருக்கிறேன். எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டாய்லெட் வேண்டும். நீங்களே ஒரு டாய்லெட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன்.
முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். பல ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு, இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்பதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்ப இதை பயன்படுத்துவேன். டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு இப்ப நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பயன் பெறுங்கள். அத்தை, என் டோனட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டோனட்ஸ்கள். மிக அருமையான டோனட்ஸ்கள். காட்சி மட்டும் சுற்றி கழித்து உங்கள் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்து பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசம் எதுவும் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு! இது ஒரு மிக த்ரில்லான டான்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம்! என்ன? எனக்கு அடுத்ததை முயற்சிக்கணும் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியல. வாவ், இவை வானவில் டோனட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட இதுவே. என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்கு இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி, இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல, அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்தா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட அது நல்லது. சந்தோஷமாக மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும். இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்தா தயார்.
நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இது திறக்கணும். இது பிடிங்க. என் முழு கழுத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. அம்மா, இது கண்டிப்பா சாஸ் தான். நான் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாளியல்ல எனக்கு. இப்போ இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சாண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல. எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது. ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி. எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன். காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம்தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள். ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். சரி, இந்த சினிமா ஆட்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&Mஸை பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவர்சரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டுவிடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான குக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஊதுகிலால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் சேர்வான அடிமையாஷ் ஸ்ப்ரைடாக இருக்கும். சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும் உதவுங்கள். நீ எடுக்க பதில் கொடுத்தியே. புதன்கிழமை அதை நீக்குங்க. Hand synchronizing. Kushane hand. Creamer spray. The ஃபூளைக்கு ரொம்ப ஒத்து இருக்கு. பஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு
நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன். அதனால மேலே ஒரு கண் மற்ற ஒரு சாலா வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும். சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது. இதை பருகி பார்க்கிறேன். ஆ, மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம், ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். ஆம், கண்டிப்பாக. பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். நீங்கள் பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூ விழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, இதை செய்யவில்லை. ஓ, சிப்பாமலை இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காயை வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளவு அளவுக்கு உணவு? ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம்? இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ? கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ, ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர்.